ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்கு வர அதான் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜியன் பிரியுது. எஸ், பாண்டி ஆரம் இறப்புனாங்க. அந்த காளிமுத்து எல்லாமே மதுரை செட்டு பூராமே ஜானகி அணியில் தான். மேயர் சீட்டு கொடுக்கும்போது தான் கூப்பிட்டு பேசினாங்க. ஏன் நீங்கள் வந்து ஜானகி அணிக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. என்ன சார் நீங்கள் எந்த அணியில்? நான் ஜானகி அணியில் தான் இருந்தேன். ஏன் போனீங்க? இப்போ எதிர்கட்சி தலைவரான மாமன்றத்தில் எந்த வாதங்கள் மேயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்புறமேல் தான் மேயர் கொடுக்குறோம். ஓகே, 2001 என்னுடைய செயல்பாடை பார்த்து அம்மா மேயர் சீட்டு. அப்போ நின்றுக்கிட்டு இருந்தால் உட்காருங்க அப்படின்னு. உட்காருங்க, நம்ம யாரும் உட்கார மாட்டாங்க. உட்காருங்களேன், நான் உட்காருங்க அப்படின்வாங்க. நான் தானே கூப்பிட்ருக்கேன், உட்காருங்க. உட்கார்ந்தா தான் பேசுவாங்க, இல்லைன்னா எந்திரிச்சிடுவாங்க. இந்த போயஸ் கார்டனில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், லைட் அவங்க ஃபேஸில். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறோம். முக அழகிரி ஊரில் அவர் எதிர்த்து அரசியல் பண்ணுறதே பெரிய விஷயமா பேசப்பட்ட, உண்மையாலுமே நடைமுறையில் பார்த்த நேரம். கொஞ்சம் கூட மாட்டேன். ஜெயிலில் பிடிச்சி போகணுன்னா போட்டுக்க. எனக்கு மேயருக்கு அவர் வேலை பார்த்தார். ஆனால் அழகிரி ராஜு வாழ்த்துக்கள், நீ ஜெயிச்சு வாங்க, மேயரா வாங்க அப்படின்னாரு. என்னுடைய வாழ்த்து உங்களுக்கு அப்படின்னாரு. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆன தருணம். ஆமாம், ஆன தருணத்தில் அமைச்சராகிட்டேன். தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் விலையில்லா அரிசிக்கு கையெழுத்து போட்ட அமைச்சர். ஆமாம், அம்மா போட்டிருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறேன். என்ன ராஜு, நீ என்ன கடைக்கு ரேஷன் கடையில் 5000 ரூபா கேட்குறியா? நான் அந்த மாதிரி போக மாட்டேம்மா, நான் தவிர அது பொய்யான தவறு. என்ன பொய் அது இதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு. பொய்யான தவறுனா பொய்யானது என்னமோ சொல்ல முடியாது. சாரி, இடையூறு பண்ணுறதுக்கு நேராக இப்படியே பேசுனீங்களா? நீ இப்படியே தான் பேசுகிறேன். நீ என்ன அப்படி பேசுகிறேன், எந்திரி அப்படின்னா நான் எந்திரிச்சிட்டேன். சொன்னேன், இல்லைம்மா பொய்னா பொய் தானம்மா. வெளியே வந்து மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க. வணக்கம். இன்றைய நான் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆளும், கூட்டுறவுத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களை, நலத்திட்டங்களை முன்னெடுத்தவர், அதிமுகவின் மிக முக்கிய தலைவர். தமிழ்நாடு அரசியல்ல இவரை தவிர்த்துட்டு பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சவர். மதுரையின் அடையாளத்துல ஒருவராக இருக்கக்கூடியவர் திருமிகு செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட தான் அவருடைய வாழ்க்கை பயணம், அரசியல் அனுபவங்கள், அவருக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்குமான அந்த உறவு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். அவர்கிட்ட இன்றைய நான் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்களை உங்களோட சேர்ந்து நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க தம்பி. எனக்கு உங்களை பற்றி முதன்முறையா படிக்க தொடங்கினதுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, அரசியல் பயணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஒரு தன்னுடைய முதல் வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து ஒரு வறுமையான குடும்ப சூழல்ல இருந்து மீண்டு வந்து ஒவ்வொரு படிக்கட்டுகளாக மேலே ஏறி தமிழ்நாட்டின் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து, அதுவே ஒரு பார்க்கும்போது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடைய இளம் வயதை பற்றி முதல்ல சொல்லுங்களேன். இளம் வயது வந்துங்க, பொதுவாக என்னுடைய அப்பா தவறிட்டார். எங்கள் அம்மா தான் எங்கள் வளர்த்து. நாங்கள் பக்கத்தில் இருக்க கிராமம்தான். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் சொன்னால் 12 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கிண்ணிமங்குளத்தில் எங்கள் சொந்த பூர்வீகம் வந்து அம்மாப்பட்டி. நான் பிறந்தது அம்மாப்பட்டி. அது பண்ணைக்குண்டு, அது வந்து 31 கிலோமீட்டர். எங்கள் அப்பா தவறிடுறாரு. எங்கள் அம்மா 2 சிஸ்டர், எனக்கு 2 மூத்தவங்க, நான் 3வது. அம்மா வந்து கணவனை இழந்ததுனால கிராமத்தில் இருக்காங்க. எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு முற்போக்கானவாதி. அந்த வயசுலேயே அவங்க என்ன செய்கிறாங்க, கணவனை இழந்துட்டோம், இனி கிராமத்தில் இருந்தோம்னா நமக்கு இது முடியாது, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். அப்போ என்ன செய்கிறேன் போது, அப்போ ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க யோசனை முதல்ல இது பண்ணுறாங்க. அப்போ முதல்ல வந்து மதுரைக்கு குடிபெறலான்னு வராங்க. மதுரைக்கு குடிபெறலான்னு எங்கள் அம்மாவுடைய எங்களுக்கு சித்தப்பா வேணும். அவங்க வாத்தியாராக இருக்காங்க,
ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாத்தியார். அவங்க மூலமாக பழக்கடை பாண்டியனுடைய உறவு முறை தெரியுது. எங்கள் உறவுக்காரர் தான் 2 பேரும் அவங்க சிஸ்டரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பாண்டியன் பழக்கடை பாண்டியன்னு இருந்தார். ஒரு ஆளுமே அவர் காங்கிரஸில் இருந்து அப்புறம் டிஎம்கே வந்து அப்புறம் ஏடிஎம்கே வந்து அப்புறம் அவர் இதில் அப்போ அங்கே போகும்போது அப்போ என்னான்னு பேசும்போது இந்த மாதிரி பிள்ளைகளை காப்பாற்றணும் வைக்கணும். அப்போ நீங்கள் இங்கே கமிஷன் வியாபாரம் பார்க்கலாம் வைக்கலாம், அப்போ மாங்காய் அந்த இவங்ககிட்ட வர்றவங்களுக்கு இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாங்காய் அது என்னென்ன சீசன் வருதோ அந்த சீசனுக்கு வியாபாரம் பார்க்கலாம். ஓகே. அப்படி பார்த்துட்டு எங்களை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அக்கா அவங்க 2 பேர் மூத்தவங்க. என்னை நீங்க ஒரு அக்கா இருக்கு? 2 அக்கா. ஓகே. 2 அக்காவுக்கும் மேரேஜ் ஆயிடுது. நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா சின்ன அக்கா 3 பேரும் தான் ட்ராவல் பண்ணுறோம். எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர் பிள்ளைகள் செல்லூரில் அந்த வியாபாரம் பார்க்க இது பண்ணேன். அப்போ அதில் கொஞ்சம் நல்லா இதாக என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து என்னை படிக்க நான் அந்த பருவத்தில் வரேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும் வரும்போது அப்போ 5 வயசு நிரம்பி இருந்தால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. அப்போ எனக்கு வந்து அப்போ 3.5 வயசு 3.25 வயசு தான். என்னை 5 வயசுன்னு காமிச்சு எங்கள் இதில் பாண்டியன் என்ன செய்கிறாரு, ராஜா போய் ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னு இங்கே அவை ஸ்கூல் இருக்குது நம்ம சிம்மக்கல்லில் மாநகராட்சி பள்ளி. அந்த பள்ளியில் தான் அவர் தான் என்னை சேர்த்தது. கோபால்னு அவர் தான் கணக்கு பிள்ளை. அந்த கடையினுடைய வரவு செலவு பார்க்குறது. ஓகே. லாரி செட் வச்சுருந்தாங்க. அதுதான் அப்போ வந்து அவர் சேர்த்து விட்டு அங்கே 5வது வரைக்கும் இங்கே படித்தேன். ஓரளவு நல்லா படிக்கிறவர். ஆமாம் படிக்கிறேன். ஆனால் படிச்சுக்கும்போது அப்பவும் என்ன செய்வேன்னா எனக்கு பொழுதுபோக்கு வந்து எனக்கு பழக்க வழக்கம் சின்ன பிள்ளைகள் யாரும் கிடையாது, இது கிடையாது. நண்பர்கள் பெருசாக இல்லை. நண்பர்கள் பெருசாக இல்லை. அக்காவங்க மூத்தவங்க, அவங்களோட எனக்கு பழக்க முடியாது. அதனால் என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்னுடைய ட்ராவல் அந்த சினிமாவுக்கு போவேன். எங்கள் அம்மா கொண்டு போய் விடுவாங்க சேனத்தில். அப்போ இந்த கமிஷன் கடைக்கு அந்த இது கொண்டு வருவாங்க எல்லாம் கிராமத்திலேருந்து வியாபாரிகள். அவங்ககிட்ட சொல்லுவோம் எம்ஜிஆர் படம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி படங்கள் பார்க்குறதில்ல அந்த கிராமத்துக்காரவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க தியேட்டருக்கு தெரியாது இல்லையா, அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் மேலே போய் படுத்துக்குருவேன். இங்கே பாண்டியன் கடையில் அங்கே மேலே ஆஃபீஸ் மேலே ரூம் இருக்குது, அங்கே படுத்துக்கிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு இருந்த பாண்டியனை தான் சொன்னார், என்ன சொல்லிட்டார் எங்கள் அம்மாட்ட, இங்கே இருந்தால் கெட்டுப்போவான் தான், சினிமான்னு திடுறான் இவன், அதனால் நான் கொண்டு போய் சினிமாவா எம்ஜிஆர் சினிமா தான் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் படம் தான் கூட்டிகிட்டு போவோம். அப்போ எம்ஜிஆர் வாரம் சிவாஜி வாரம்லாம் போடுவோம். ஓகே. தியேட்டரில் ஒரு நாளைக்கு ஒரு படம் 3 காட்சிகள். யாராச்சும் ஒரு ஆளை செட்டப் பண்ணி போயிடும். ஓகே. இந்த வயசுலேயே இவன் சினிமா இந்த எம்ஜிஆர்னு திடுறான், இவன் படிக்க இதாகிடுறான். நான் படிப்பில் எல்லாம் எங்கள் ஸ்கூலில் எல்லாமே நல்லா சொல்லுவான். வணக்கம், இந்த மரியாதை சொல்கிறது, எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறது வைக்கிறது, மரியாதையாக இருப்பேன். அதில் தலைவர் படத்தில் பூராமே அந்த மரியாதை கற்றுக் கொடுப்பார், பையங்கள்லாம் எப்படி இருக்கணும் வைக்கணும். அதனால தலைவர் மீது ஒரு ஈர்ப்பு அந்த சின்ன வயசுல நிறைய கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், படம் வழியாக. ஓகே. நல்லதை பூராமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் உசிலம்பட்டியில் போய் சேர்த்து விட்டாங்க. அப்போ எங்கள் சித்தப்பா பாலசாமின்னு அவர் தான் வாத்தியார். அங்கே தொட்டப்பநாயக்கனூரில் ஸ்கூலில் ஓகே இடைநிலை ஆசிரியராக இருக்கார். அவர் எங்கள் சித்தியும் அங்கே சேர்த்து விட்டு எங்கள் உறவினர் அவங்க வீட்டில் இருந்துட்டு படித்தேன். அப்புறம் ஒரு மாதத்தில் ஹாஸ்டலில் எடுத்துட்டாங்க. சரி. அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அங்கே ஆனால் சனி ஞாயிறு இங்கே வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரவிட்டு ட்ரெயின் ஏறினேன்னா இங்கே 4 நாள் தான் டிக்கெட்டு. அங்கேருந்து உசிலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு இங்கே வந்து இறங்கிட்டு அதே மாதிரி திங்கக்கிழமை காலையில் பஸ்ஸில் போயிடும். அப்போது ₹1.15 டிக்கெட்டு பஸ்ஸுக்கே அப்படி போவோம். அப்போ இது பண்ணனால மேக்ஸிமம் வந்து என்னுடைய ட்ராவல் வந்து இந்த சினிமா துறையை படிப்பு இதுலேயே இருக்கிறதுனால. அப்புறம் 8th படிக்கும்போது என்னுடைய வாத்தியார் என்னுடைய டேலண்ட்டு இதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் அங்கே பெரிய ஸ்கூல், அப்போ 3000 பேர் 4000 பேர் ஸ்டூடெண்ட். சரி. ஹாஸ்டல்லே கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பான். சரி. மதுரையில் உசிலம்பட்டி தான் போர்டு ஹை ஸ்கூல்னா
கலர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க முன்னால். ம், ம். போர்டு கவர்மெண்ட் அரசு பள்ளி ஹையர் ஸ்கூல். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேச்சு போட்டி இதுலாம் கலந்துக்கிற ஆர்வம் கொடுத்தார் எங்கள் தமிழ் ஆசிரியர். பொதுவாக எல்லா பேச்சு போட்டி இதுலையெல்லாம் கலந்துக்கிட்டு சொன்னார். முதல்ல என்னால் பேச தெரியல. இப்போ இந்த வள்ளுவர் டே அது இதுன்னு பண்ணுவாங்க, மனவிலங்கு வாரம் இந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. அதில் போய் அப்படியே பேசி அப்புறம் ட்ராக் ஈவெண்ட்டுக்கு எங்கள் அண்ணா மூத்த ஒரு சீனியரு அவரோட போய் சோழவந்தனில் அப்போ மேட்ச் நடந்தது எங்கள் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆர்வம். ஆமாம், அப்படி போய் நான் வந்து 400 800 நான் கலந்துருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து 1500, எனக்கு மூத்த சீனியர். ஓட்டப்பந்தயம். ஆமாம், அது ஓப்பன் டு ஆலில் போகிறாரு. வாப்பா நீயும் வரலாம், எனக்கு ஸ்டெமினா கிடைக்கும் கூட வாண்டார். அதில் போகும்போது அவரால் கண்ட்ரோல் அது பண்ணி போக முடியல. நான் போயிட்டேன். சரி. அப்போ என்ன சொன்னார், ராஜு நீ முடிஞ்சா நீ போய் ஃபஸ்ட்டு வந்துடு, நீ போயிரு அப்படின்றார். என்னை ஸ்லோவாகாத, நீ போயிரு, என்னால் முடியல, நீ போ அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க? ஆமாம், ஓப்பன் டு ஆலில். சரி. சீனியர் இதெல்லாம் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் இல்லாமல். ஆமாம் ஆமாம், 8th படிக்கும்போது வந்த உடனே எங்கள் ஸ்கூலில் எல்லாமே என்னை பெருமையாக பேசிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து என்னென்னா எதுலேயும் செல்லூர் ராஜு நல்லா இருக்கான். அப்போ மதுரைக்காரன் ராஜு. அப்போ மதுரைக்காரன் செல்லூர் ராஜு, அப்போ ராஜு, அப்போ தான் மதுரைக்காரன் சரி, மதுரைக்காரன் ராஜு அந்த பையன் நல்லா இருக்கானே, எல்லா வாத்தியாருக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறான். திருநூறு பூசிட்டு தான் போவேன். சரி. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஹாஸ்டலில் படிக்கிறோம். ரொம்ப பக்தியாக இருக்காரு, பேச்சு போட்டிக்கு போகிறாரு, ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறாரு, வணக்கம் வைக்கிறாரு, மரியாதையாக. அப்போ என்சிசி ஆரம்பிக்கிறாங்க. என்சிசி ஸ்கூலில் என்சிசியில் சேர்த்தாங்க. அதில் சேர்ந்தேன். அதில் வந்து படிப்படியாக வந்து சார்ஜன்ட் மேஜர் வரைக்கும் வந்தேன். அப்படி பல இதில் இருந்தேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த ஓட்டப்பந்தயம் 1500 800 நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தில். அப்புறம் மதுரை மாவட்டத்தில் 6 ஜோன் இருந்துச்சு அப்போ கல்வி. அப்போ 6 ஜோனில் நான் செகண்ட் வருவேன். 1500 800 ஃபஸ்ட்டு வந்துடுவேன், 1500 செகண்ட் வருவேன். சரி. அப்போ வந்து திண்டுக்கல்காரப்பேன் அவர் அப்போ எல்லா மாவட்டம் சேர்ந்து நடக்கும். அதில் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்துடுவார். ஆனால் அவர் ஸ்பைஸ் போட்டு ஓடுவார், நான் வெறுங்காலில் ஓடி இது பண்ணுவேன். அதனால் இது இந்த பக்கம். ஆனால் பழக்கடையில் அங்கே மீதி நேரம் கிடைக்கும் போது பணியாற்றுறது அதெல்லாமும் செய்வீங்க அப்படின்னு படித்தோம். அப்படிலாம் இருந்தது இல்லைங்க. வேலையெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் சும்மா அவங்களாம் கதை கட்டிட்டாங்க. நான் போயிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஓ. இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்தாலும் ஹாஸ்டல் சாப்பாடாக போனால் சரியாக இருக்காது. சரி சரி. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, லோயர் கேம்ப் போவாங்க, இந்த கப்பக்கிழங்கு வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க. போகும்போது 6 மணி பஸ்ஸுக்கு வருவாங்க, சாயங்காலம் 6 மணி பஸ். அப்போ வரும்போது அந்த ரூபா கொடுத்துட்டு அந்த உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு இருக்க ஹோட்டலில் கொடுத்துட்டு போவாங்க, என் பையன் வருவான், சரி அவனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ அவங்க கொடுத்துட்டு போகிற அந்த காசை வாங்கிட்டு காலையிலலாம் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டான், அங்கே இதில் தான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி அங்கே படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி இது வர வர எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து கப்பு காமிக்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க யானைக்கல்ல வியாபாரம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் என் மகன் இங்கே வரும் படித்ததுன்னு. அவர் பாண்டியனே எல்லா பேருமே என்னை பாராட்டுவாங்க. இப்போ இங்கேருந்து போய் நல்ல சினிமா அப்புறமேல போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்புறமேல் காலேஜ் வர்றேன். காலேஜ் அந்த +2 முடிக்க போகும்போது தான் தலைவர் வந்து கட்சியில் பிரிகிறார் 72. ஆமாம், பிரியும்போது நாங்கள் அப்போ தான் SSLC இது. அப்போ வந்தீங்கன்னா பெரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் உசிலம்பட்டியில். நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். நாங்கள் ஆமாம், நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து 10வது படிக்கிறப்ப 12 ஓகே ஓகே கூட்டிகிட்டு வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அஞ்சுகள் ராந்தானி இப்போ தேவர் சிலை இருப்பாங்க, மூக்கியா தேவர் சிலை, அதான் சென்ட்ரல். அந்த அந்த அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டு கடை எல்லாம் மூடிட்டாங்க. சரி. பஸ் எல்லாம் போகல, ஒரே ஒரு பஸ் மட்டும் கவர்மெண்ட் பஸ். எங்கள் இதில் ஒரு பையன் தீய வச்சு விட்டான். ஐயோ என்னடா பெரிய இதாக இப்போ சின்ன படம், நான் அப்படியே வாக் அவுட் போயிட்டோம். ஏன் அவ்வளோ எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஈர்ப்பு இருந்தது அந்த? ஆமாம், அந்த நேரத்தில் மக்களே எதிர்ப்பு, மக்களே கலைஞர் மேலே எதிர்ப்பு. அப்போ என்னென்னா கப்பக்கிழங்கு, பலாக்கொட்டை, சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட அரிசி கிடைக்காது, வறுமை மாதிரி மிகப்பெரிய தமிழ்நாடே பஞ்சாயத்தில் இருந்தது.
அதனால் தலைவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர் பக்கம் மக்கள் சாஞ்சினார். எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு ஓடலை. ஏன் பாருங்கள், உசிலம்பட்டிலேயே பஸ் எல்லாம் நின்று, அப்போ ஒரு பஸ்ஸு வர அதை இவங்க பையங்க தீய வச்சோன்னா அதோட பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டினாங்க. தீய வச்சோன்னு பஸ் எரிஞ்சிருச்சு. அப்போ யார் கேஸ் போடணும்னா ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போடக்கூடாதுன்னு சொல்லி வேற ஆள் மேலே போட்டு விட்டாங்க. ஓகே. அதுக்கு பிறகு காலேஜுக்கு வந்தேன், தியாகராஜ காலேஜ். தியாகராஜ காலேஜில் படிக்கும்போது அங்கே நான் இதில் காலேஜில் ஏடிஎம்கே யார் என்னன்னு மாணவர் அணி. ஆமாம், மாணவரணியில் அப்போ எங்களுக்கு பரமசிவன் இருந்தார், முன்னாள் அமைச்சர். அவர் தான் மாவட்ட மாணவரணியுடைய செயலாளர். அவரோட தொடர்பு வந்து நான் செல்லூர்னால எனக்கு அடிக்கொருக்கா பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். அப்புறம் வசூல் பண்ணோம், மாநாடெல்லாம் நடத்தினாங்க. அரசியலில் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லும்போது உங்களை சுற்றி இருந்தவங்க உறவினர்கள், அம்மா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர்றேன். அதனால் அப்போ பேச்சு போட்டியில் கப்பு வாங்கிட்டு வருவேன், ஓட்டப்பந்தயத்தில் கப்பு வாங்கிட்டு வருவேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவேன். அப்போ காமிக்க அவங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பெருமை. எல்லாருக்கும் நம்ம பையன் ஒரு பையன் இந்த அளவுக்கு வர்றான் அப்படின்னு எங்களை பெருமைப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப்பில் போ அப்படின்லாம் நினைப்பாங்களே. அது அப்புறமேல் தான். இப்போ நாங்கள் அதெல்லாம் எங்கள் அம்மா அதெல்லாம் நினைக்கல, என்னுடைய திங்கிங்க்கு விட்டாங்க என்ன செய்யணுமோ நான். ஆனால் எங்கள் அம்மா வியாபாரம் பார்க்குறது இதெல்லாம் பார்க்க நமக்கு என்னென்னா இந்த பிஸ்னஸ் நாட்டம் தான் வந்தது. பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஆமாம். அப்படின்னா அப்புறம் உசிலம்பட்டு காலேஜில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஆமாம், ஹாஸ்டல்னாலும் அங்கே வெள்ளிக்கிழமை எங்கள் செல்லூருக்கு வந்துடுவேன். சரி. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவோம். அங்கே நண்பர்கள் சீரமைப்பு குழுன்னு வச்சோம். அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம் இருக்கும். அப்போ புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றம் இதயராஜா, அந்த மன்றத்துக்கு என்னை தலைவராக போட்டாங்க. நான் அப்போ தினமலர் பேப்பர் வாங்கி போடுவேன், தினமலரும் தந்தி பேப்பரும் வாங்கி போடுறதுனால என்னை அவங்க பெருமையாக அந்த மன்றத்தில் என்னை ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இதாக இருக்காங்க. அப்போ அந்த மேடையெல்லாம் பேச விடுவாங்க இல்லையா, புதுசாக. அப்போ புலமை புத்தங்கள்லாம் வருவாங்க, வந்து பேசும்போது என்னையை பேச சொல்லுவாங்க. நல்லா பேசுகிறீங்க தம்பி, நீங்களாம் அரசியலுக்கு வரணும் வைக்கணும். நான் அரசியலில் தானேங்க அப்படியே பழக்கமாயிடுச்சு, அப்படியே கட்சி. அப்புறம் நான் எடுத்தது கெமிஸ்ட்ரி மேஜர், மேத்தமெட்டிக்ஸு, ஆன்சிலரி, ஃபிசிக்ஸு. ஆனால் மேஜர் வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே. அதனால் அதில் இருக்கவங்க இப்படி பொது வாழ்க்கைக்கு வரணும். இருந்தாலும் அதுலேயும் படித்து பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆனாலும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன். மாணவர் அணி, கட்சி பணிகள்னு அங்கங்க கட்சி பணி இங்கே எங்கள் செல்லூரில் நல்ல படிப்பும் முடிச்சிட்டிங்க. படிச்சு முடிச்சோன்னே என்ன டெசிஷன் எடுத்து? அதான் படிப்பு முடிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தறி கம்பெனி ஓகோன்னு பெருசாகுது. எல்லாம் மதுரையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாமே அங்கே செல்லூருக்கு தான் வருவாங்க. அப்போ ஆற்றுல பாலம் தான், பெரிய பாலம் கிடையாது. இந்த ஓவர் பிரிட்ஜு, ஏவி பிரிட்ஜை தவிர எதுவும் கிடையாது. அந்த நடப்பாதையில் தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 10,000 பேர் நெசவாளர்கள். அப்போ அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. காலையில் போக முடியாது, சைக்கிள் எங்கள் அம்மா வாங்கி பிஎஸ்சி சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளில் போகும்போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு போவோம் காலேஜுக்கு போகும்போது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணாதுன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது. ஒரு துண்டு ஒருத்தர் நெய்கிறாருன்னா 50 ரூபாய்க்கு நெய்கிறாருன்னா, குறைஞ்ச 50 ரூபான்னா நமக்கு 70 ரூபா கிடைக்கும். எவ்வளோ செலவு செய்கிறாங்க, எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு தெரியும். நம்ம கூட மாமன் மச்சின்னு பழகுவோம்ல. அப்போ அங்கே பழகும்போது அந்த நண்பர் சீரமைப்பு குழுன்னு வச்சுருந்தோம். படிப்பு தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்க பையங்க தான் அதில் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் வார்டு செயலாளர் எலெக்ஷன் வருது, கட்சியில் அமைப்பாளர் போட்டிருந்தாங்க. கேஎம் சின்னு ஒருத்தர் கவுன்சிலர் சீட்டு 78 எலெக்ஷன் நடந்தது. அப்போவே நான் சீட்டு கேட்டீங்க கவுன்சிலர் சீட்டுக்கு. ஆனால் ஆனது 90களில் தான் கவுன்சிலர் ஆனது. 96ல் 78 கவுன்சிலர் சீட்டு. அந்த கவுன்சிலர் சீட்டு வரும்போது நான் 10, என் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு 5 பேர் மட்டும் கேஎம் சின்னு மற்றவங்க போய் இன்னைக்கு அவர் இருக்கார். சரி. காளிமுத்தை வாங்கினேன். எங்களுக்கு காளிமுத்தெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. பரமசிவன் தெரியும், முத்தண்ணனை தெரியும். முத்தண்ணை சொன்னார், நான் சீட்டு வாங்கி கொடுத்தேன் ராஜு சரி அப்படின்ட்டார். அவர் தான் முத்தண்ணன் தான் மேயர், அப்போ ஃபஸ்ட்டு மேயர். அப்போ நாங்கள் அதுவே நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் அவருக்கு கொடுத்தோன்னா அப்புறம் என்னை சுயேட்சை கட்ட சொன்னால் சுயேட்சை கட்டிட்டேன். அப்புறம் தலைவர் வந்தார் சர்கிடோஸ். அப்போ தான் முத தலைவரை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நேராக உட்காந்து பேசுகிறான். வாங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார.
எதுக்கு கட்டினீங்க என்ன ஓ, ஒரு கவுன்சிலர் சுயேட்சையா நின்னவர் கூட கூப்பிட்டு பேசினாரு. பேசினார். யார் யார் கட்டியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு கட்சிக்காரங்கன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினார். அது நான் ஃபெமிலியரு. ஓகே. என்னை கூப்பிட்டு வச்சு, ஏப்பா நீ காலேஜ் எப்போ முடிச்சினேன்? இப்போ தான் முடிச்சிருக்கேன். இப்போ தான் முடித்தேன் தலைவரே அப்படின்னு. சரி, இப்போ தான் முடிச்சேன். அவர் உனக்கு மூத்தவர் தானே, முறையாக அவர் கூட பேசுகிற. ஆமாம், அவர் தானே மூத்தவர், அவருக்கு கொடுக்கலாம்ல. அவர் நின்றா ஜெயிக்க முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு. இல்லை, அவருக்கு அவ்வளோ தூரம் இது இல்லை. தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது. தலைவருக்கு செல்வாக்கு நாங்கள் குறைச்சி சொல்லலை. நான் நின்றா ஜெயிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தலைவரை ஜெயிச்சு வந்துடுவேன். உங்களுக்கு நிறைய பதவி வரும், நிறைய பின்னால் நீங்கள் தான் அந்த கட்சி வரப்போகிறீங்க. நீங்கள் இந்த தடவை வாபஸ் பண்ணுங்க. என்ன வயசில் பேசுனீங்க இதெல்லாம்? ஒரு 20 வயசா? ஆமாம், 20 வயசு. 21 வயசு. சரி சரி சரி. அப்போ அதுக்கடுத்து தான் எனக்கு திருமணம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் பெரிய பெரிய எதுக்கெல்லாம் வரலாம், தலைவரே சொல்கிறார், இது விட்டு கொடுங்க, அவர் அண்ணன் வரட்டும், அவருக்கு நீங்கள் வேலை பாருங்கள், ஜெயிக்க வச்சுருங்க, வைக்க வச்சுட்டே என்னோட வாங்க, என்னை வந்து பாருங்கள், நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லுங்கள், தலைவர் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் தரேன். இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இந்த மாதிரி மன்ற அமைப்பாளராக இருக்கேன் அப்படின்னு. சரி, உங்களுக்கு இது பண்ணுவோம், கட்சியில் மாணவரணியில் இருக்கீங்களா? மாணவரணியில் இருக்கீங்க, சரி, பொறுப்பெல்லாம் போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு தலைவர் சொன்னோன்னா வாபஸ் வாங்கி. ஆனால் முத்தனே வாபஸ் வாங்க வேணான்னார். சரி, நீண்ட என்ன ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. இருந்தாலும் நான் தலைவரே சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு தரேன் இருக்காரு, எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு அவரோட பேசுறதே நமக்கு என் கூட 10 பேர் ஸ்டூடெண்ட்லாம் போயிருந்தோம். சொன்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் கட்சியில் ட்ராவல் பண்ணுறீங்க, இவரெல்லாம் உழைச்சிருக்காரு, வச்சுருக்காரு, பெரியவர், அவருக்கு நீங்கள் எல்லோரும் வேலை பாருங்க. சரி, நாங்கள் வேலை பார்த்த அப்புறம் அவர் ஜெயிக்கும். ஆனால் குறைஞ்ச ஓட்டில் தான் ஜெயிச்சார். பரமத்தவர் எதிர்த்து ஃபார்வர்ட் பிளாக் தான் நின்று. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வட்டச்செயலாளர் எலெக்ஷன் வந்தது. அப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். முதல்ல என்ன சொன்னார், வார்டு செயலாளர் கொடுத்துறேன்டார். சரி, வார்டு செயலாளர் நிற்கணும். இப்போ வார்டு செயலாளர் எலெக்ஷனில் அவர் தான் கார்டு வாங்கி கொடுக்குறார். அப்போல்லாம் யார் வேணாலும் கார்டு வாங்க முடியாது. யார் அந்த வார்டில் அமைப்பாளர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் கார்டு கொடுக்கணும், ஃபார்ம் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட தான் கார்டு கொடுக்கணும். அப்போ அவர்கிட்ட தான் கார்டு வாங்கியிருக்கோம். எங்கள் மன்றத்தில் எல்லாத்துலேயும் கார்டு வாங்கியிருக்கோம். அவர் நிற்கிறேன்றார். அவர் துணை செயலாளர் இருக்கட்டும் ராஜேந்தார், அதெல்லாம் நான் நிற்பேன். சரி அப்படின்ட்டு எல்லா பேருமே. அது எப்படி, அது ஒரு இளம் ரத்தம்ங்கிறனால பேசுகிறீங்களா? ஆனால் அரசியலை வந்து விட்டு கொடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து என்னன்னா, இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அப்போ எலெக்ஷன் அவரை நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறீங்க. அன்னைக்கு கூட என்னன்னா, அப்போ கூட தலைவர் புரட்சி பயணம் வரும்போது நான் தான் 105 ரூபா கட்டி தலைவரை கொடியேற்ற கூப்பிட்டுருக்கோம். கொடியேற்ற வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து கொடியேற்றினார். சரி சரி சரி. அதை நான் வச்ச மரத்தை தான் கொடியேற்றினார் தலைவர் புரட்சி பயணம். அப்போ அந்த ரசீதெல்லாம் தலைவர்கிட்ட அங்கே காமிச்சேன், இந்த மாணவரணியாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு. வெரி குட். இவர் செய்யலை, ஆனால் நான் தான் பணம் கட்டினேன் தலைவரை கூட்டி வந்து. புரியுது புரியுது. அப்போ என்னுடைய இது பூராமே கட்சிக்காரங்களுக்கு பிடித்தமானது. சின்ன பையனாக இருந்தாலும் நல்ல ஆர்வமாக இருக்கும். எம்ஜிஆர் மன்றத்தில் எல்லா பேரும் எனக்கு எம்ஜிஆர் மன்றத்தில் எல்லாரும் பரிச்சாத்தோம். அந்த ஹவுஸ்ஃபுல் சோப்புலாம் போடுவோம். அப்போல்லாம் டிக்கெட்டு எங்கள் அம்மாட்ட ரூபா வாங்கிட்டு போய் அப்போ வாங்கி போடுறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆகாது. சரி சரி. சில திடீர்னு ஸ்பெஷல் ஷோ போட்டுருவோம். அது போட்டால் 100 ஷோ வந்துடும். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது, அந்த ஒரு ஷோவை மட்டும் எப்படியாச்சும் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆகும். இதில் என்ன செய்வாங்க, சிந்தாமணி தேட்டருக்காரன் மட்டும் ஒத்துக்கிற மாட்டாங்க, மீனாட்சி தேட்டருக்காரங்க ஒத்துக்குருவாங்க. சரி. சிந்தாமணி தேட்டர், சென்ட்ரல் சினிமா இவங்களாம் ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த டிக்கெட் வாங்கினா தான், டிக்கெட் கம்ப்ளீட்டாக வாங்கினா தான் ஹவுஸ்ஃபுல்னே போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. எங்கள் இதில் கீழே இருக்கலாம் தலைவருக்கு ஃபுல்லாக போயிடும். அந்த ஹை கிளாஸ் மட்டும் போகாது, ஹை கிளாஸ் அவ்வளோவா போகாது, கம்மியாக தான். அப்போ அந்த டிக்கெட்லாம் வாங்கணும். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது என்ன செய்வோம், எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து, இங்கே போகிறவங்களாம் சேர்ந்து டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் இருக்கோ அதை வாங்குவோம். இப்படி வாங்கி இந்த மாதிரி இது பண்ணதுனால என்னையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. சரி சரி சரி. அதனால் சட்டம் அந்த வார்டு செயலாளர் எலெக்ஷனில் நானும் அவரும் போட்டி வந்துருச்சு எங்கள் வார்டில். மற்றதெல்லாம் இதுன்னா எங்கள் வார்டில் போட்டி ஓட்டு வச்சுட்டாங்க. சரி. அவர் வாங்கினது வெறும் 92 ஓட்டு, நான் வாங்கினது 397 ஓட்டு எங்கள் வார்டில். சரி. அன்னையிலேருந்து பீக்கெலாம் போயிட்டு அங்கே தான் தொடங்குது. எல்லா இடத்துலையும். அப்புறம் பாண்டியன் மாவட்ட செயலாளர் வந்துடுறாரு. அப்புறம் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துக்கு என்னை செயலராக போடுறாங்க, செயலாளருக்கு எழுதி கொடுக்குறோம்.
அப்போ தலைவர் வந்து கேஎஸ் ராஜேந்திரன் ஒருத்தரை போட்டு விட்டாங்க, நம்மளை துணை செயலராக்குனாங்க. அப்படியே போட்டு அப்படியே எல்லா மேல்மட்ட வரைக்கும் போயிட்டான். அதற்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்க தொடங்கினது, கவுன்சிலரா ஆனது, மக்கள் பணிங்கிறது மக்கள் பணி. அப்புறம் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் அப்புறம் தட்டையும் நிப்பாட்டிட்டாங்களே, மாநகராட்சி எலெக்ஷனே இல்லாமல் போச்சு. அப்புறம் உலகத்தமிழ் மாநாடு இருந்துச்சு, அதில் தலைவர் ஃபேமிலியோட அவர் பாண்டியனை மாவட்ட செயலர்னால ஜானகி அம்மா வந்தாங்க, அவர் அப்பு ரவீந்திரன் தலைவருடைய வளர்ப்பு மகன், அவங்க சாந்தி, அவங்க இவங்கெல்லாம் நான் தான் கொண்டு போய் அழகர் கோயில், கொடைக்கானல் இந்த பக்கம்லாம் கூட்டிகிட்டு போவோம். இதுக்கெல்லாம் மாவட்ட செயலர்லாம் 10 நாள் இங்கே இருக்கும்போது எங்களை தான் அனுப்பிச்சி விடுவார். ஓ, நானும் ரங்கராஜன் ஒருத்தர், சரி சரி சரி, பால்ராஜன் இப்போ தான் இறந்தார் அவர், எல்லாம் நாங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போவோம் எல்லா இடத்துக்கும். அம்மா ஜானகி அம்மா எல்லாம் வருவாங்க. அப்போ தான் இந்த உடையார் பையங்க எல்லாம் இப்போ இருக்கார் இல்லையா, ராமச்சந்திர அமெரிக்கா வெங்கடேஷ், அவர் எல்லாமே அப்போல்லாம் ஸ்டூடெண்ட் அவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் எல்லோரும் வந்துருந்தாங்க. ஓகே ஓகே. அதுலேருந்து பீக்கில் போயிட்டேன், உலகத்தமிழ் மாநாடு வந்துச்சு. அதில் 10 நாள் அவங்களோட இருந்தேன். அப்போ என் பொண்ணு என் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. முதல் பொண்ணு தலைவரும் ஆசீர்வதிச்சார் பாண்டியன் ஹோட்டலில். ஓகே. ஜானகி அம்மாவை ஆசீர்வதிச்சு அப்புறம் ஜானகி அம்மா எங்களுக்கு விருந்து வைக்கும்போது எங்களையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. ஓகே. அப்போ திருப்போன்ற மலையில் அந்த அவங்க வீட்டு அங்கே இருக்குது. அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா அப்புறம் 96 வந்துச்சு. அவருடைய மறைவு உங்களுக்கு, ஏன்னா அவர் தான் எல்லாமே, அவர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு கட்சியில் அடுத்தடுத்த பொறுப்புகள் கொடுக்குறேன், நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் அதை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலர் ஆகிட்டேன். எங்களை கூப்பிட்டாங்க சத்யா ஸ்டுடியோவுக்கு, தலைவர் கூட பக்கத்தில் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் எல்லாமே. அதான் தலைவர் அப்போ வந்து கட்சியில் பொறுப்பே தேவையில்லை, பழக்க வழக்கத்துக்கு தானே அந்த பொறுப்புன்றது. எப்பவுமே ஒரு இதில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும், அவருக்கு இவரை தெரியுதுங்கிறதே பெரிய விஷயம். யார் தலைவர்களுக்கும் நம்மளை தெரியணும், அடையாளம் பார்த்து கூப்பிடணும். அப்போ எல்லாரும் தலைவருக்கும் தெரியும். ஆரம் வீரப்பன் எல்லாம் நெருக்கம், எல்லாமே நெருக்கமாக இருந்தோம். ஓகே. அவரோட பழக்கம் ஆரம் வீரப்பனோட, அவர் தான் என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சது, ஆரம் வீரப்பன். ஆமாம், காது குத்துக்கு வந்தார். ஓகே. எங்கள் வீட்டுக்கிட்டே பந்தல் போட்டு வச்சுருந்தோம். ஓகே. என் பையனுக்கு தமிழ்மணின்னு பேர் சுற்றினது அவர் தான். அதனால் அப்படியே கொஞ்சம் பீக்கில் வந்து அப்புறம் எலெக்ஷன் பகுதி செயலர் வந்துச்சு. பகுதி செயலர் நான் வின் பண்ணேன். அப்போது ஒரு தொகுதி ஒரு பகுதி, மேற்கு தொகுதினா ஒரு பகுதி தான். மதுரையில் 5 பகுதி இருந்துச்சு, 5 பகுதிக்கு 5 செயலாளர் இருக்கும். அதில் ஜெயிச்சு வந்தேன், எலெக்ஷனில் தான் நின்று. ஓகே 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 ஓகே. அப்புறம் 96 அவர்களுடைய மறைவு, தலைவர் வந்து மறைவு வந்து எல்லாருக்கும் பெரிய இழப்பாக இருந்தது. அப்போ அது தலைவர் ஆஸ்பத்திரி கொண்டு போன பிறகு நாங்கள் பட்ட பாடு திரும்ப டெய்லி ஒரு கோயிலுக்கு போய் ஊர்வலமாக போவோம். திருப்பரங்குன்றம் போவோம், மடப்புறம் போவோம், பாத யாத்திரை போய் தலைவருக்காக நேர்த்திக்கடன் இருந்து வந்தோம். அப்படி வந்ததுனால தலைவர் மறைவு வந்து அப்புறம் இதாகி வந்துட்டார். வந்த பிறகு அன்னைக்கு அங்கே போயிருக்கோம். ஓகே. அந்த இதில் தலைவரை பார்க்க போயிருந்தோம். பாண்டியன் கூடயே ட்ராவல் பண்ணுறது, மாவட்ட செயலர் கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால அவரை கூட்டிகிட்டு போயிடுவாருங்க, மாநாடு எதுக்குனாலும் கூட்டிகிட்டு போய். அதனால் அதுவே போகணுனால எல்லாரும் தலைவர்கள் எல்லாருமே பழக்கம். அப்புறம் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்கு வர, அதான் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயின் பிரியுது. அப்போ நான் வந்து பாண்டியனை வந்து ஜானகி அணியில் இருந்தேன். இப்போ நானும் ஜானகி அணி, ஏன்னா அவர் ஆல்ரெடி அவங்களுக்கு உங்களுக்குமான ஒரு சில பந்தங்கள் இருக்குது, உங்கள் மனைவி ஆசீர்வதிச்சிருக்காங்கிறதுலாம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் ஜானகி அம்மா வந்து 2வது இவர் அங்கே தான் இருந்தார். பாண்டியன் ஆரம் வீரப்பன் அங்கே தான் இருந்தார். காளிமுத்து எல்லாமே மதுரை செட்டு பூராமே ஜானகி அணியில் தான் இருந்தோம். அம்மா வந்த பிறகு, கட்சியில் வந்த பிறகு மீட்டிங் நடத்துன்னு நாங்கள் தான், பாண்டியனை நாங்கள் தான் போய் இந்த பேச்சு அம்மா பேசுகிறதுக்கு எழுதி கொடுத்து, மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதி கொடுத்தோம். அம்மா இந்த பக்கம் பயணம் வந்தாங்கன்னா பாண்டியனை கூப்பிடுவாங்க, எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் தான் அம்மாவுக்கு காவலாக போவோம். ராமநாதபுரம் சுற்றுப்பயணம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் தான் போவோம். அப்புறம் கட்சி மறுபடியும் இணைந்த பிறகு நான் அம்மா கூட இதாகிட்டோம். பாண்டியனே அப்புறம் அவர் திரும்ப திருநாவுக்கரசனிக்கு போனார், நான் போகலை. திருநாவுக்கரசன் இப்போ உங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் செல்லூர்ராஜ் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களின் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு, கட்சிக்கு பணிகள் இதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு, அவரே நம்ம வேண்டாம், அவர் எடுக்கிற டெசிஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பின்னாடி போகக்கூடாதுங்கிற ஒரு முடிவெல்லாம் எப்படி எடுக்க முடியும்?
அதான் இப்போ அவர் வந்து திரும்ப திருநாவுக்கரசு போகிறாரு. நான் அவர் அந்த 4 அணி மாதிரி இருந்தாங்க, நாங்கள் போக மாட்டேன்ட்டு நாங்கள் இங்கே ஒரு குரூப்பு, நானும் தங்கம் எல்லாமே அப்படியே மாறிட்டோம். இங்கேருந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே அம்மா கூட வந்துட்டோம். ஓகே ஓகே. வந்து அம்மா கூட இருக்கோம். அவ்வளோ காளிமுத்து தனியாக தான் இருந்தாங்க, எல்லாம் அவங்க தனியாக பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் திரும்ப அவங்க சேர்ந்தாங்க. அப்போ அம்மா கூப்பிட்டு அம்மா நேரடி பருவம் அம்மா மீட்டிங்கு இதுக்கு வராங்க. முறையா ஜெயலலிதா அவர்கள் ராஜு அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசினது அந்த மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்களேன். நீங்க அதெல்லாம் நிறைய தடவை பேசியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் வட்டச்செயலாளர் இருக்கும்போது அவங்க வருவாங்கல்ல ஓட்டு கேட்டு, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க அவங்க. ஆமாம், கொள்கை பரப்பு செயலாளராக அப்புறம் பொதுச் செயலாளர் ஆகிறாங்களே. கொள்கை பரப்பு செயலாளராக எம்பியாக இருக்கும்போது தான் அம்மா பேருக்கு சந்தியா அம்மா பேருக்கு ஒரு இது கட்டினாங்க, இந்த குழந்தைகள் அங்கன்வாடி மையம் நம்ம ராமநாதபுரத்துக்கிட்ட கட்டினாங்க. அங்கே போனோம் நாங்கள் அம்மா கூட. அப்போ அம்மா எங்களோட அப்புறம் பழக்கடை பாண்டி வீட்டுக்கு 3 தடவை வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ என்னையை பற்றி எல்லாத்தையும் பக்கத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நமக்கு தான் வர்றாங்களே, எங்களுக்கு நல்லா பரிச்சாத்தமாக தெரியும். ஓகே ஓகே. இப்போ நான் வாடிக்கையாளர் நிகழ்ச்சி அம்மாவுக்காக செய்யும்போது அம்மா வர்றாங்கன்னா வித்தியாசமாக செய்வேன் நான். வித்தியாசம்னா யானை, ஒயிலாட்டம், அதெல்லாம் ஒரு வார்டில் செய்கிறது பெருசு இல்லை, மக்கள் திரட்டி வார்டில் எங்கள் வார்டில் அந்த பால ஸ்டேஷனில் வரும்போது செய்வோம். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இது பண்ண. அப்போ கூட நான் அம்மா செல்லூர் ராஜு நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். தெரியும் ராஜு வாங்க வாங்க அப்படின்னு வாங்க. அம்மா போகும்போது கூட போக வைக்க எப்படி இருந்தோம். அப்புறம் அம்மா ஒரு தடவை மேயர் சீட்டுக்கு வாங்க, அந்த 96 அம்மா பார்க்காம எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. 96 20 வருஷம் கட்சிக்காக தீவிரமா உழைச்சிருக்கீங்க. அப்போ வந்து எம்எல்ஏ சீட்லாம் கேட்குற அனுபவமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் பாண்டிய ஒரு தடவை காளிமுத்து நிற்கின்றாரு, ஒரு தடவை பாண்டியனே நிற்கிறாரு. அப்போ நம்ம அவங்கள எதிர்த்து கேட்கக்கூடாது இல்லையா? அதனால நமக்கு கவுன்சிலருங்கிறது கம்பேரிட்டிவ் சரி வரட்டும், வாய்ப்பு வரும்போது பார்த்துக்குறோன்னு நினச்சேன். அப்புறமேல 96 ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப 8 பேர் தான் கவுன்சிலர் ஆனோம். நானும் அப்போ ஜெயிச்சேன். அப்போ அம்மா பற்றி தவறான ஒரு இது ஆற்காடு வீராசாமி சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு. அம்மா தான் அடித்து அந்த தலைமைச் செயலாளரை அடிச்சு விட்டாங்க, போய் காலையில் சும்மா போய் ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பொய்யானது. அங்கே குடும்பாவை எரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் குடும்பாவை எரித்து அது அந்த குடும்பாவை என்னன்னா ஒரு போலீஸ் பிடிக்கணும், அவர் மேலே படிச்சு. ஓகே. எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுத்து அறிவிப்பு வந்திருக்கு. அறிவிப்பு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் அப்போ மாவட்ட செயலர் ராஜன் செல்லப்பா சரி அவர் சொல்லி தான் நாங்கள் கொடும்பாவை எரிக்கிறோம். தேவர் சிலைக்கிட்ட எரிச்ச அதை போய் அணைக்கிறேன்னு சொல்லி போலீஸ் மேலே பட்டுருச்சு. போலீஸ் அவர் அணைக்கிறேன்னு சொல்லி அவர் மேலே பட்டுக்கிடுச்சு. சரி, அவர் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி தீய வச்சு விட்டாங்கன்னு போட்டாங்க. முதல் குற்றவாளியை நான் தான், A1 அக்யூஸ்டு நான் தான் பகுதி செயலாளர். என் தலைமையில் தான் நடந்தது. அப்புறம் அப்ஸ்காண்டிங்கில் இருந்துட்டு தான் 3 நாள் தான் எனக்கு கவுன்சிலருக்கு வேலைக்கு பார்த்தேன். ஆனால் நான் ஜெயித்தேன். ஆளுங்கட்சி திமுக, ஆனால் நான் ஜெயித்தேன். ஓகே. அதிலிருந்து அப்போ எதிர்கட்சி தலைவரானேன் மாமன்றத்தில். எந்த வாதங்கள் மேயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்புறமேல் தான் மேயர் கொடுக்குறாங்க. ஓகே. 2001 என்னுடைய செயல்பாடை பார்த்து அம்மா மேயர் சீட்டு கொடுத்தாங்க. ஓகே. அதில் கம்யூனிஸ்டுக்கு இருந்தது விளையிருச்சு. அதனால் குறைஞ்ச ஓட்டில் 23,000 ஓட்டில் தோற்று போயிட்டோம். முதல் முறையாக தோல்வி உங்களுக்கு வருது. அப்புறம் 2007 இடைத்தேர்தல் 2007 கொடுத்தாங்க. 2001 நான் மேயர் தோற்ற உடனே என்னை மாவட்ட செயலர் ஆக்கிட்டாங்க. தோத்த உடனே அது எப்படி லைக் என்ன செல்லூர்ராஜு கொடுத்துருக்கோம் ஒரு பொறுப்பு. இவர் தோத்ததுக்கு காரணம் வந்து அங்கிருந்து அன்னைக்கு இருந்தது மாவட்ட செயலாளர், அன்னைக்கு கூட்டணி, அன்னைக்கு அமைச்சர் வந்து சரியாக செயல்பட அவர் தப்பு பண்ணல தெரியும் போது வாய்ப்பு. ஆமாம், சேட்டப்பட்டி துரைராஜ் தான் இன்சார்ஜ் மினிஸ்டரு, அவர் சரியாக செயல்படலை. இல்லைன்னா நம்ம ஆளுங்கட்சியில் மதுரையில் எப்படி தோப்போம். செல்லூர்ராஜு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர், நல்ல பேர் இருக்குது. அது நல்ல மாமன்றத்தில் சைன் பண்ணியிருக்காரு. அம்மாவுக்கு இந்த இதெல்லாம் கட்டிங்கெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சி விடுவோம். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது, மாமன்றத்தில் என்ன தீர்மானங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு அதை பார்க்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இவர் தோக்குறதுக்கான சான்சஸே இல்லையா. நான் 5 பைசா யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். மாமன்றத்தில் ஜெனியூனாக இருக்கும், கேள்வி மேல் கேள்வி கேட்குறோம், இந்த ஆட்சிக்கு இது பண்ணுறோம். அப்போ பெரிய தான் லீலாவதி படுகொலையெல்லாம் எதிர்த்து கம்யூனிஸ்ட் எங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் டிஎம்கேயோட கூட்டணி இருந்தாலும் நாங்கள் அவங்களோட போனோம். ஓகே. அந்த லீலாவதிக்காக பெரும் பிரச்சனையாக. அப்புறம் அதில் கம்யூனிஸ்ட் அடுத்தது எங்களோட சேர்ந்துட்டாங்க. அது வேறு.
அப்போ அதுலேருந்து அம்மா வந்து 2001 மாவட்ட செயலாளர் ஆக்குறாங்க. தோத்த உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க ராஜு, நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்குறேன் அப்படின்னு பேசுனாங்களா? ஆமாம். இப்போ மாவட்ட செயலாளர் ஆனவுடனே கூப்பிட்டு தனியாக என்னையே என் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க, எப்படி செயல்படணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமா மாவட்ட செயலர் நிறைய பேர் மாத்தினாங்களா இல்ல ஸ்பெசிபிக்கலி மதுரை? இல்லை மாற்றப்பட்டவங்கெல்லாம் எல்லா மாவட்ட செயலரும் கிடையாது. யாராரும் மாற்றி யாராரும் போட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விட்டு பார்த்தாங்க. வழக்கமாவே ஃபேமிலியை கூட்டிட்டு வர சொல்லுவாங்களா இல்ல? ஆமாம், கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், பெர்மிஷன் கேட்போம், கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லா செயல்படுங்க ராஜு, நீங்கள் நல்லா செயல்படுங்க, எனக்கு நல்லா தெரியும் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேயர் சீட்டு கொடுக்கும்போது தான் கூப்பிட்டு பேசுனாங்க, என்னை தனியாக கூப்பிட்டு வச்சாங்க. மேயர் சீட்டு கொடுத்த உடனே கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. அப்போ ஏன் ராஜு என் கூடயே இருந்தீங்க, என் கூட எல்லா புரட்சி பயணிகள் எல்லாத்துக்கும் வருவீங்க, ஏன் நீங்கள் வந்து ஜானகி அன்னைக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. எப்போ 12 வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. நீங்கள் எந்த அணியில் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. ஜார்ஜ் என்பிரி முது எங்கே அணியில் இருந்தீங்க முதல்ல எடுத்தோன்னு அவங்க கேட்டது. நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னான்னு பார்க்குறாரு. என்ன சார் நீங்கள் எந்த அணியில்? நான் ஜானகி அணியில் தான் இருந்தேன். ஏன் போனீங்க? அம்மாவை நல்லா தெரியும் உங்களை, நான் உங்களை கூப்பிட்ருக்கேன், வாங்க ராஜு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் கூப்பிட்டுருங்க. அப்படிங்கும்போது ஏன் போனீங்க அப்படின்னா, அம்மா பாண்டியனை வந்து எனக்கு தாய்மாவும், இந்த மாதிரி எங்கள் சொந்தம், அவர் கூட தான் இருந்திருக்கோம், அவர் கூட ட்ராவல் பண்ணோம் எல்லாமே, அதனால அவர் கூட இருந்துட்டோம்மா. அப்புறம் அவர் மாறினார், ஆனால் நான் போகலை, நாங்கள் எல்லாமே இதிலே இருந்துட்டோம்மா. இதெல்லாம் அம்மாவுக்கு விசுவாசமாக உழைச்சிட்டு அப்போவும் உழைச்சிட்டு தான் இருந்தேன். ஓகே, கரெக்டு. நீங்கள் அப்போவே இருந்தீங்கன்னா நீ முன்னாலே பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நீ பெரிய ஆளாக இப்போவும் ஒன்றும் கவலை இல்லை, மேயரில் ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்னாங்க. வாழ்த்தி தான் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி தோல்வி விட்டதில் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை ராஜுக்கு, இந்த ஜெயிச்சிருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் அப்போ வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாழ்த்தி அனுப்பிச்சுட்டாங்க. அதுலேருந்து அப்புறம் பீக்கர் ஆகிட்டேன்னு இல்லை. அப்போ 2007 எலெக்ஷனில் இடைத்தேர்தல் காங்கிரஸ் நின்னாங்க. ஆமாம், பயங்கர. ஆனால் நான் எல்லார் காலையும் விழுந்தேன். அப்போ இதெல்லாம் மேற்கு தொகுதி. ஆமாம். அப்போ இருக்க. ஆனால் நீங்கள் கேட்டது தெற்கு தொகுதி கேட்டது அடுத்த எலெக்ஷனில் கேட்டீங்க. ஆமாம், அப்புறம் நான் இருந்த வீடு வந்து மேற்கு தொகுதி. இப்போ முதல்ல இருந்தது மேற்கு தொகுதி. அப்போ இங்கே தான் மேற்கு தொகுதி. இப்போ இடைத்தேர்தலில் எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க? ஆல்ரெடி மாவட்ட செயலாளராக செய்கிற பணிகள், மேயரான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம இருந்தது. நான் வந்து இதுக்கு பொய்யான குற்றம் சாட்டு சொல்லப்பட்டு நான் மாவட்ட செயலாளர் இல்லாமல் இருக்கேன். அப்போ 3 மாதம் இல்லை. அப்போ ராஜன் செல்லப்பா மாவட்ட செயலாளர் இருந்தாலும் என்னைய வந்து வேட்பாளராக அறிவிச்சாங்க. எப்படி அதெல்லாம் நடக்குது? அதுதான் என்னுடைய செயல்பாடு. அதான் ராஜை வந்து தவறான தகவல் சொல்லி அவங்க எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு என்னைய ராஜு தான் சூட்டபிள் கேண்டிடேட்டு மேற்கு தொகுதின்ட்டு நிறுத்தினாங்க. விருப்ப மனு கொடுத்துருந்தீங்களா? விருப்ப மனு கொடுத்து. ஆமாம், விருப்ப மனு கொடுக்காம விருப்ப மனு கொடுத்து தான் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, நானும் கொடுத்தேன். ஓகே. அவர் எதிர்கட்சி அப்போ தான் பணத்தை இது பண்ணி அடிச்சு அழகிரி ஃபேக்ட்ரி ஓடுது. ஆமாம், முக்க அழகிரி மதுரையில் கோலோச்சி கொண்டிருந்தாங்க. இப்போ அவரை எதிர்த்து பயங்கரமாக அரசியல் பண்ணேன் நான். அந்த விஷயங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா முக்க அழகிரி ஊரில் அவர் எதிர்த்து அரசியல் பண்ணுறதே பெரிய விஷயமா பேசப்பட்ட, உண்மையாலுமே நடைமுறையில் பார்த்த நேரம் அது எப்படியான சிச்சுவேஷன்? கொஞ்சம் கூட மாட்டேன். நீ ஜெயிலில் பிடிச்சி போகணுன்னா போட்டுக்க. ஆனால் நான் வந்து ஏன்னா ஆட்சியிலையும் இருக்காங்க. ஆட்சியில் இருக்காங்க. அழகிரி வந்து பயங்கர பீக்கில் அமைச்சர். ஆமாம், மத்திய அமைச்சர் பீக்கில் இருக்கார். மதுரையோட சட்டமன்ற பொது மேடையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுவேன். அவங்க செஞ்ச தவறுகளை, இந்த மாதிரி ரவுடிசம் இதெல்லாம் பற்றி பேசுவேன். பேசி அப்புறம் அதில் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிச்ச இல்லை நெருக்கடிகள்லாம் இருக்குமா இவங்க சைட்ல இருந்து, திமுக சைட்ல இருந்து, அழகிரி சைட்ல இருந்து? இல்லை, அங்கே இருக்கிறவன் எங்கள் சொந்தக்காரன் தானே இருப்பான். ஓகே. எல்லா பகுதியிலையும் அவரை பொறுத்தளவுக்கு அரசியல் பண்ணுறதுல தப்பு பண்ணால் தான் அவரும் இது பண்ணுவார். நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேனே, அதனால் அவங்க நம்ம தொழில் பண்ணுறாரு, அவர் செய்கிறாரு, இப்போ அரசியல் பண்ண. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி தானே மாவட்ட செயலாளர். அம்மாவை பற்றி தெரியும். எனக்கு மேயருக்கே அவர் வேலை பார்த்தார். ஆனால் அழகிரி வேலை பார்த்து வாழ்த்து சொன்னார். ஏன்ட மேயருக்கு நிற்கிறேன், யானைக்கல்ல வந்து வண்டி ஒரு 10-30 வண்டி எங்களை தடங்குது, அப்படி வந்து ஓரத்தில் இருந்தார். அப்புறம் வந்தார், ராஜு வாழ்த்துக்கள், நீ ஜெயிச்சு வாங்க, மேயரா வாங்க அப்படின்னாரு. என்னுடைய வாழ்த்து உங்களுக்கு அப்படின்னாரு. சரி சரி சரி. அப்படி வாழ்த்து சொன்ன என் மேல ஒரு இதாக எப்பவுமே. ஆனா நான் உங்களுடைய பார்வையை பார்க்கும்போது, நியூஸ்லாம் பார்க்கும்போது எப்பவுமே எதிர்கட்சியினரும் ரொம்ப அன்போடு அணுகிறவரா செல்லூர் ராஜு. நான் எல்லாத்தையும்
கொள்கை ரீதியாக விட்டு கொடுக்க மாட்டேன். மற்றதெல்லாம் எல்லாமே இதாக இருக்கும். இப்போ 2007 இதாகிடுச்சு. அப்போ நின்றோம். தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது ராஜு கூப்பிட்டு சொன்னாங்க. தோல்வி ஆனதுக்கப்புறம் பேசுகிறாங்க. ஆமாம், தோல்வி அடைஞ்ச பிறகு கூப்பிட்டு நீங்கள் தான் மாவட்ட செயலாளர், தப்பு நடந்து போச்சு, அதனால் இனிமேல் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர், ஒன்றுமே இல்லை, நீங்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர், இதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் செயல்படுங்கண்ணா. அப்போ செயல்பட்டோம். அப்போ 2011 சீட்டு கொடுத்தாங்க. நான் தெற்கு தொகுதி கேட்டேன், கம்யூனிஸ்ட்டு கேட்டாங்க. அப்போ நான் அப்போ சீராய்வாயிருச்சு, தொகுதி சீராய்வு மாறி போச்சு, 3 தொகுதி ஆகி போச்சு மேற்கு தொகுதி. அதுப்போ தெற்கு தொகுதி கேட்டேன். இல்லை நீங்கள் இந்த நேர்காணல் அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அம்மா வந்து நேர்காணலில் என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கு ஒன்று நேர்காணல்னா 2 வார்த்தை பார்ப்பாங்க, பார்த்துட்டு போக சொல்லுவாங்க. தெரியாத கேண்டிடேட்டை தான் பற்றி பேசுவாங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். இந்த போயஸ் கார்டனில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், லைட் அவங்க ஃபேஸில். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். அம்மா மேலே போனால் இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி வரணும், வந்தோம்னா வணக்கம் சொல்லுவாங்க, அம்மாவும் வணக்கம் சொல்லுவாங்க, உட்காந்துட்டு தான் வணக்கம் சொல்லுவாங்க. அப்போ நின்றுக்கிட்டு இருந்தால் உட்காருங்க அப்படின்னு, உட்காருங்க, நம்ம யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காருங்களேன், நான் உட்காருங்க அப்படின்வாங்க. நான் தானே கூப்பிட்ருக்கேன் உட்காருங்க அப்படின்னு. உட்கார்ந்தா தான் பேசுவாங்க, இல்லைன்னா எந்திரிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, கோவிச்சிடுவாங்க. அதனால் உட்கார வச்சு பேசி தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. எப்போவுமே இந்த வெளியே வர்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பத்திரிக்கையில் வர்றதுலாம் சரி சரி, இருட்டு ரூமு அது இதெல்லாம் பிடிக்கலைன்னா உடனே அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அப்புறம் நீக்குவாங்க. ஸோ ஒரு நேரத்தில் கோவப்பட்டு டக்குன்னு நீக்கி போடுவாங்க, அப்புறம் இது பண்ணி. இப்போ ஏற்கனவே நீங்கள் தோல்வி ஆகிட்டீங்க, நேர்காணலில் மறுபடியும் வேறு தொகுதி, நீங்கள் கேட்ட தொகுதி இல்லாமல் வேற ஒரு தொகுதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த தொகுதி நான் தான் கேட்டேன், மேற்கு தொகுதி. அப்போ ஏதாச்சும் ஒரு தொகுதி, ஏன்னா உங்களுக்கு எதிராக கேட்குறவங்க சொல்லுவாங்க கடைசியாக கிடைச்ச வாய்ப்புகள் கவுன்சிலராக இருந்தது தான், அதுக்கப்புறம் எம்எல்ஏவே ஆகல, மேயரா தோத்துட்டாரு. இப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, வேறு எந்த தொகுதி விரும்புகிறீங்களா ராஜு? தெற்கு தொகுதி நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேட்டு பார்த்தேன், கம்யூனிஸ்ட் ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. அப்போ தான் இந்த அண்ணாதுரை கொடுத்து, அவர் இப்போ எங்கே இருந்தால் தலைவராக இருக்கார், கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னேன், நான் இந்த மாதிரிமா, நான் எந்த அம்மாவுக்கு எல்லா தொகுதியிலும் செல்வாக்கு இருக்குது, நான் சொன்ன வார்த்தை தான், எல்லா தொகுதியிலும் செல்வாக்கு இருக்குது. எந்த தொகுதியும் செல்லூர் ராஜுக்காக ஓட்டு போடுறதில்லை, அம்மாவுக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்புறம் என்னம்மா இருக்குது, எந்த தொகுதினாலும் நான் ஜெயிச்சு வரேம்மா அப்படின்னு. சரி, அறிவிச்சு வடக்கு தொகுதி வேண்டாம், அம்மாவே சொல்லிட்டாங்க, அது வைகோவுக்காக நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம், பார்ப்போம், இருந்தாலும் அதுவும் எதுக்கு நீங்கள் அப்புறம் அது அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார், நீங்கள் மேற்கு தொகுதி நிற்கிறீங்களான்னு. ஏற்கனவே கேண்டிடேட்டு சாலமுத்து அறிவிச்சிட்டாங்க, இருந்தாலும் நான் மேற்கு தொகுதி நீங்கள் நில்லுங்க, அவன் வாபஸ் வாங்க சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேற்கு தொகுதி. நிறைய பேர் இந்த மாதிரி இந்த தொகுதி தான் வேணும்னு போகும்போது, அப்படிலாம் வேணும்னுலாம் போக முடியாது, நம்ம எழுதி கொடுக்கலாம். அம்மா பார்த்து சீட்டு கொடுத்தா நிறைய முகங்கள் கேட்பாங்களா எனக்கும் சீட்டு கொடுங்கன்ட்டு, அதுலேருந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். உங்களுடைய பணிகளை அவங்களுடைய பணியில் அவங்க கேட்டுக்குருவாங்க, தெரிஞ்சுக்குருவாங்க, அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குருவாங்க. அது 91 தான் அவங்க இது பண்ணிட்டாங்க, அப்புறமேல டெவலப் பண்ணிட்டாங்க. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆன தருணம். ஆமாம், ஆன தருணத்தில் அமைச்சராகிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, டைம் எம்எல்ஏ, ஆனால் மினிஸ்டரும் கிடச்சிருது. ஆமாம் ஆமாம், அதில் வந்து எனக்கு வந்து பெரிய, எனக்கு அம்மாவுக்கு 1 மாதம், ஒரே மாதத்துல தகராறு ஆயிடுச்சு. எனக்கு அம்மாவுக்கு 1 மாதத்துலேயே தகராறு, பயங்கர தகராறு. தகராறுனா நான் லஞ்சம் வாங்கிட்டேன்றாங்க. எனக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. அம்மாக்கிட்ட சொன்னதே என்னன்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா, அம்மா என்னை தனியாக கூப்பிட்டு அமைச்சரை போட்டு. அது எப்படி சார் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவே மினிஸ்டர் ஆக்குறாங்க? அதுவே ஒரு ரொம்ப அதான் அம்மா வேலை, அவனுடைய உழைப்பு, கட்சி காட்டுற விசுவாசம், அம்மா மேலே பாசம் கொண்டிருக்க விசுவாசத்தை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொடுத்தாங்க, சொன்னாங்க, ராஜு உங்கள் சமுதாயத்தில் உங்களை கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி நான் இந்த துறை கஷ்டமான துறை தான், பாருங்கள் உங்களால் முடியும், மதுரையிலே அரசியல் பண்ணியிருக்கீங்க, இங்கே பண்ணிடலான்னு. அதனால் அதில் அம்மாவுக்கு பிடிச்சது தான். அம்மா தான் எங்கள் இதில் வந்து முத அந்த விலையில் அரிசி நான் தான், நீங்கள் தான் கையெழுத்து போட்டு நடைமுறைப்படுத்துனது. அதான் நான் தான் முதல் ஃபங்க்ஷனே நடத்துகிறேன், டி நகரில் இதில் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் விலையில்லா அரிசிக்கு கையெழுத்து போட்ட அமைச்சர். ஆமாம், அம்மா போட்டிருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறேன் நான். போட்டு அம்மா தான் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மாதம் இருக்கும், 1 மாதம் 2 மாதம் இருக்கும். பார்த்தா கூப்பிட்டு விட்றாங்க, என்ன ராஜு நீ என்ன கடைக்கு ரேஷன் கடையில் 5000 ரூபா கேட்குறியா, மண்ணெண்ண பங்கில் இப்போ 25,000. ஐயோ, நான் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, நான் இப்படியே தான் கேட்டேன், இப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அம்மாட்ட இப்படி பேசவே மாட்டாங்கம்பாங்களே சார். பேசக்கூடாதான்,
எனக்கே தெரியாது. அப்போ வந்து யாருன்னா ஓபிஎஸ், செங்கோட்டையன், கேபி முனுசாமி, இன்னொரு நத்தவசம், இவங்க தான் 4 பேர் தான். இவங்க சொல்கிறது தான் அப்போ இவங்க சொல்கிறது தான் நடக்கும். இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், உள்ளே கூப்பிட்டு விட்ருக்காங்க, போயிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, எனக்கு தகவல் வந்துருக்கு. ஐயோ நான் அந்த மாதிரி போக மாட்டேம்மா, அந்த தவற, அது பொய்யான தவறு, என்ன பொய் அது இதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு. பொய்யான தவறுனா பொய்யானது என்னமோ சொல்ல முடியாது. என்ன என்னை எதிர்த்து பேசுகிற? சாரி இடையூறு பண்ணுறதுக்கு. நேராக இப்படியே பேசுனீங்களா நீங்கள்? இப்படியே தான் பேசுகிறேன். என்ன இப்படி பேசுகிற? டென்தாசன்ஸ்கான இல்லைங்கம்மா, உண்மைன்னா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த பதவி பெருசு இல்லை, நான் அப்படி ஆளும் கிடையாது. நான் கவுன்சிலராக இருந்திருக்கேன், வட்டச்செயலாளராக இருந்திருக்கேன், மாவட்ட செயலாளராக இருந்தேன். ரேஷன் கடை பக்கமே போக மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி இதே பிடிக்காது. ஒரு துண்டு சீட்டு கூட இந்த துண்டு சீட்டு என்ன துண்டு சீட்டு, எந்த மனுஷத்தையும் நான் போய் கேட்டது கிடையாது. 2001 நான் என்ன இருக்கேன், யார்கிட்டையும் போய் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பழக்கமே இல்லைம்மா. தொழில் பண்ணுவேன், வர்றதில் அம்மாவுக்கு கட்சிக்கு விசுவாசமாக உடைக்கிறேன், அவ்வளோதான். இது நீங்கள் எடுத்தோன்னே அபாண்டமாக சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், அபாண்டதெல்லாம் பேசுகிறேன். இல்லைம்மா, நான் தவறு பண்ணியிருந்தால் என்னை சுட்டு போகிறேங்க. இல்லைன்னா என்னம்மா அப்படி சொன்னீங்கன்னா எப்படிம்மா திடீர்னு அப்படின்னா, என்ன நீ என்ன அப்படி பேசுகிற, எந்திரி அப்படின்னா. நான் எந்திரிச்சிட்டேன். அந்த சொன்னேன், நான் கும்பிட்டு கிளம்புனேன். இதெல்லாம் இல்லை, நீ நான் நேற்றே ராஜ்பவனில் போய் எழுதி கொடுத்துருப்பேன். சரி உன்னை கேட்கணுன்றக்காக கேட்டேன். நீ என்னையும் இப்படி எதிர்த்து பேசுகிற, யாருமே எந்த அமைச்சருமே என்னை எதிர்த்து பேசுமா, கையை நீட்டி பேசுகிறேன். நான் இல்லைம்மா, பொய்னா பொய் தானம்மா, உண்மை இதான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ போ, எனக்கு பிடிக்கவே இல்லை, போன்றேன். சரி கும்பிடு, சரி போ அப்படின்னு. வெளியே வந்து மாவட்ட செயலாளர் எடுத்துட்டாங்க. ரூமை விட்டு வெளியே வந்த உடனே மாவட்ட செயலாளர் ஒரு 5 நிமிஷத்தில் ராமலிங்கத்தை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் எடுத்துட்டாங்க. சரி துறையும் எடுத்துருவாங்கன்னு எங்கள் வீட்டில் வந்து நம்ம எல்லாம் இதெல்லாம் எடுத்துருங்க, பாப்பா வீட்டுக்கு போகணுன்றது. அப்புறமே தான் இதே சட்டமன்றத்தில் இதே வருது, இந்த உறுதிமொழி எடுக்கிறது. ஓகே, சட்டமன்ற உறுதிமொழியை எடுக்காம அமைச்சராகி நடக்குது. சரி இப்போ எடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் சட்டமன்றத்தில் நடக்குது, உறுதிமொழி எடுக்கணும். அப்புறமா உறுதிமொழி, அப்புறம் சப்ஜெக்ட் வருது, கன்னி பேச்சு பேசணும். கன்னி பேச்சில் அம்மா மாங்கிட்டாங்க என் பேச்சை. என்ன பேசுனீங்க அப்படி? அதான் அம்மா பேசுகிறது நிறைய நான் பேசும்போது அந்த அலங்காரமாக பேசுறது ரொம்ப அவங்க அதை ரசித்து கேட்டாங்க, சிரித்து கேட்டாங்கன்னு வேற ஒரு பேட்டியில். ஆமாம், ரசித்து கேட்பாங்க. அதை நான் அவங்களை பற்றி எதிர்கட்சியை பற்றி தாக்கி பேசுவேன்ல, அது தாக்கி பேசும்போது ஒரு கோர்வையாக சொல்லுவேன். ஆமாம், அது அப்போ தான் சொன்னேன் 250 அம்மா எங்கள் இதில் இதுதான் நிதி, மாநகராட்சிக்கு நிதி தான் கேட்டோம். நீங்கள் 250 கோடி கொடுத்துட்டு 250 கேடியும் பிடிச்சி போட்டீங்க, முதல்ல சுத்தமாக இருக்குமா அப்படின்னு அம்மா பயங்கரமாக சிரிச்சுட்டாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்து விட்றாங்க, ஒரு மணி நேரம் பேசுகிறேன், தண்ணியை கொடுத்து விட்றாங்க, வைக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தண்ணி கொடுத்து விட சொல்கிறாங்க, தண்ணி குடிங்கன்றாங்க. வேணாம், நான் பேசி முடிச்சு வந்தோன்னே மேலே கூப்பிட்டு வந்தோம், இப்படி பேசுகிறீங்க, கன்னி பேச்சிலே இப்படி பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்களா ராஜு, துறை அதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? டீட்டெயில்ஸ் அம்மா அப்புறம் தான் சரி அம்மா வேலை. அதிலிருந்து என்னை தள்ளி நின்று சொன்னதில்லை, என் துறையை பற்றி கேட்கவே மாட்டாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன் பற்றி அப்போ கேட்கவே இல்லை, அதுக்கான விளக்கம் நீங்கள் எதுவும் கொடுக்கவே இதை பற்றி அதோட விட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொடர் கூட்டத்தப்பவும் போய் தூள் கிளப்புங்க ராஜுன்னுவாங்க. இந்த பொக்கை கொடுப்போம், துறை அமைச்சர் போய் கொடுத்துட்டு வாழ்த்து பெற்றுட்டு வருவாங்க. தூள் கிளப்புங்க, சூப்பர் பண்ணுங்க, அம்மா ரசிக்கிறேன், அம்மா இல்லைன்னா அங்கே இருக்க நான் இது போயிடுவேன், சிடி போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. எனக்கு வந்துடும், தகவல் வந்துடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. தூள் கலப்புங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதே 10 வருஷமாக அம்மாட்ட தள்ளி நின்று சொல்ல முடியாத ஒரு அமைச்சராக இருந்தேன் நான். இதனால் நேராக நீங்கள் அவங்கள அணுகி பேச முடியும். அதெல்லாம் நான் தான் அந்த தொகையெல்லாம் கூட, இந்த விலை நிலைப்படுத்தும் நிதியெல்லாம் வாங்கினது நான் தான். 100 கோடி ரூபா அன்னைக்கு இருக்குது, அதில் வாங்கி விலை எந்தெந்த குடியரசுத் தலைவர் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு விருதுகள்லாம் வாங்கினீங்க? 2 விருதை வாங்கியிருக்கேன். மொத்தம் 28 விருதுகள் நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய 10 ஆண்டு வருஷம். இதுவரையும் கூட்டுறவுத்துறையிலே வாங்கினதே மொத்தமே 2 விருது தான். என்னுடைய சர்வீஸில் தான் 28 விருதுகள் வாங்கினது. அது அம்மா ஆட்சியில் ஒரு தடவை, திமுக ஆட்சி கலைஞர் பீரியடில் ஒரு தடவை. நான் தான் 28 விருது வாங்கினது என்னுடைய இதில் தான். 2 முறை ஜனாதிபதி விருது
வாங்கினேன். பார்த்தீங்கன்னா துறை அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பேன். அதனால் எல்லார்ட்டையும் அம்மா வந்து பொதுவாக என்னை நல்லா பேசுவாங்க. அப்புறம் இந்த தடவை சொல்லியிருந்தாங்க வேறு துறை தரேன் ராஜு, கொஞ்ச நாள் பொறுங்க, இந்த சட்டமன்ற தொடர் முடிஞ்ச பிறகு தர்றேன்னாங்க. மதுரை பற்றி அப்படிலாம் பேசும்போது என்ன பேசுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பற்றி? அரசியல் பற்றி கேட்கும்போது அதான் நான் ஒரு தடவை சொன்னேன், ஸ்டாலின் வந்து புரட்சி இந்த இது வந்தார், நடைபயணம் வந்தார். ஆமாம், நமக்கு நாமே நினைக்கிறேன் ஏதோ ஒரு பயணம் சொல்லி வந்தார். இப்போ மதுரையில் வரமா நம்ம அம்மா வர்றதுக்கு வரக்கூடாதுன்னு இது பண்ணாங்க. இந்த ஆள் அரசியல் சவால்லாம் விட்டாங்கல்ல, சவால் விட்டு 19 மிரட்டல் கடிதம் விட்டுதாங்களே அப்போல்லாம் மாவட்டத்துக்கு. அதெல்லாம் பயங்கரமான, நாங்கள் சவாலோடு தான் கூட்டம் நடத்தினோம். பயங்கரமான கூட்டம். அம்மாவுக்கு ரொம்ப பேர். அதான் சொன்னேன், அம்மா உங்கள் கால் கண்டக்கால் மயிருக்கு கூட சமம் இல்லைம்மா அழகிரே, அம்மா ஒரு ஆளே கிடையாதும்மா, உங்கள் தூசி கூட சமம் பண்ணலாமா, அம்மா ஒரு பொருட்டே இல்லைம்மா அப்படின்னு அம்மா முன்னால் பேசுனேன். அங்கே முல்லை பெரியார் அணை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது அப்போ தான் சவால் விட்டுருந்தேன். நீங்கள் மதுரையில் கால் வச்சா உயிர் இருக்காதுலாம் சவால். ஆமாம் ஆமாம், இப்படிலாம் பேசுனாங்கம்மா. இப்போ ஸ்டாலின் நாங்கள் சும்மா வச்சு அதெல்லாம் அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போக போகிறான். நீ எதுக்கு ராஜா அதை போய் இப்போ நீ செய்ய இப்போ பத்திரிகையில் பெருசாக ஒரு அமைச்சர் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தார், நீங்கள் பாட்டு விட்டுருங்க, அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறாரு அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படி இருந்து நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை. நாங்கள் அப்புறம் ஒரு மேடையை போட்டு சும்மா திருமணை பச்ச மாதிரி அவர் போயிட்டு இருக்கும்போது பேசணும். அம்மா சும்மா விட மாட்டேன்றீங்களே, மதுரை குசும்பு விட மாட்டேன்ருந்தாங்க. மதுரை குறித்து, மதுரை மக்கள் குறித்து அப்படியான கான்வர்சேஷன்ஸ்லாம் என்ன நடந்திருக்கு? மதுரைக்கு தேவையானது எழுதி கொடுப்போம். அம்மா அது பண்ணி எழுதி, அதில் தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்லாம் அம்மா கொண்டு வந்தது தான். இந்த ரோடு போடுறது, இதுக்கு முதல்ல 250 கோடி கொடுத்தது, இதெல்லாம் அம்மாட்ட என்ன கேட்குறமோ கொடுத்துருவாங்க. துறை சார்ந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அதில் எவ்வளோ நாலேஜ் இருக்கும்? உங்கள்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கேட்கும்போது எல்லாமே கேட்டு வச்சுக்கிடுவாங்க. அம்மா கேட்டுட்டு துறை செக்ரட்டரிட்ட கேட்டு வச்சுக்கிடுவாங்க, முதலே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் கேட்பாங்க, அதில் ஏதாவது திருத்தம் சொன்னால் திருத்திக்கிடுவாங்க. இந்த 100 கோடி ரூபா வாங்கினதெல்லாம் என்னுடையது. அரிசியெல்லாம் அப்போ ரொம்ப விலை கூட. அப்போ மேற்கு வங்காளத்துலேருந்து கேட்டு வரும்போது, மேற்கு வங்காளத்தில் மினி கிட்டுக்கு வாங்கினோம் 25 ரூபா. அப்போ இங்கே 50 ரூபாய்க்கு விற்கிது அரிசி. அப்போ எப்படி சார் விலையில்லா அரிசிங்கிற ஒரு ஸ்கீம் எப்படி கொண்டு போறீங்க? ஏன்னா அது அவ்வளோ விலையில்லா அரிசி வந்து அம்மா ஸ்கீம், அது அவங்க ஸ்கீம். அதில் சிக்கல் அம்மாவா நினைச்சது, அம்மாவா தான் அது அது வரைக்கும் 2 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. 1 ரூபான்னு இவங்க அதை எதுக்கு அது 2 ரூபா போயிட்டு போகுது அப்படின்னு அம்மா விட்டாங்க. அதை நாங்கள் இது பண்ண தனி ஒரு மனிதனுக்கு உணவில் ஜகத்தினை அழித்திருப்பார். அதான் சட்டமன்றத்தை சொன்னேன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் ஈசன் அப்படின்னு நாங்கள் திருவிளையாடு புராணத்தில் சொல்லுவாங்கம்மா. ஆனால் அம்மா கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு அனைத்து பேருக்கும் உணவு கொடுத்துருக்கீங்க. அம்மா ஈசனுக்கெல்லாம் ஈசனாக இருக்கீங்க. எங்கள் ஊருக்கு கோயிலுக்கு வர வேண்டியது இல்லைம்மா, மதுரை மண்ணில் மிதித்து அந்த மண்ணை தொட்டு பூசினாலே என்ன வேண்டியதோ அது நடக்குன்னு சொல்லுவாங்கம்மா. சிவபெருமானே மதுரையை விரும்பி இங்கே வந்து கல்யாணம் பண்ணி இங்கேயே ஆட்சி செஞ்சவர். அப்படிப்பட்ட மதுரையை இன்னைக்கு அம்மா வந்து வாழ்த்துறோம்மா, அம்மா பின்னால் இருக்கோம். அப்போ சொன்னாங்க, தேர் போனால் தெருவுங்கும் ஊர்வலம், அம்மா கார் போனாலே திருவிழா கோலம் அப்படின்னு. இதெல்லாம் அம்மா ரசிப்பாங்க சட்டமன்றத்தில். இதெல்லாம் எப்படி நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோலேயே வந்துடுமா இல்லை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது செக்ரட்டரிட்ட உட்காந்து வேண்டியவங்கள்ட்ட வாங்கி எழுதி அதை பேசுகிற ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதில் தான் அம்மா. ஓகே, அவங்களுடைய அன்பு பற்றி அதெல்லாம் சொன்னீங்க, அவங்களுடைய கோபம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் கோபத்தை சொல்லிட்டேனே, அந்த ஒரு கரமான கோபம். அதுக்கு பிறகு எனக்கு கோபப்பையும் பட்டதில்லை, எந்த ஒரு நேரத்திலும் கோபப்பட்டது. இப்போ இந்த கூட்டணி வைக்கும்போது இல்லை சீட்டு கொடுக்கும்போது மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? அது எந்தெந்த முதல்ல எந்தெந்த தொகுதியை நம்ம கொடுக்கலாம், எத்தனை தொகுதியில் போட்டிடலான்னு கேட்பாங்க. நம்ம எத்தனை தொகுதியில் போட்டிடலாம், 4 தொகுதினா 4 தொகுதி எழுதி கொடுப்போம். இதில் ஏதாச்சும் விட்டு கொடுக்கணுமா, இந்த தொகுதியை கொடுக்கலாமா அப்படின்னு கொடுப்போம். இப்போ இப்படி நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ ஆவறீங்க, அவங்க தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவனம் கிடைக்குது, அமைச்சர் ஆவறீங்க. ஒரு அம்மா வந்து ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் எங்களுக்கு நாள் தீர்வு வைக்க முடியல. அப்புறம் அவங்க இது கிடைக்கணுங்க, கோயில் பூரா மதுரையில் எல்லா கோயிலுக்கும் பிரார்த்தனை பண்ணோம். பால் குடம் எடுத்து 50,000 பேர். இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படி பண்ணியிருந்தாலும் செல்லூர் ராஜு ரொம்ப அதிகமாக பண்ணோம். நாங்கள் அந்த பாலதண்டாயத்துக்கு இங்கேருந்து வேல் கொண்டு போய் முருகனுக்கு சாத்தணும், நடபாதையாக போய் விரதம் இருந்து அம்மாட்ட தான் சொல்லிட்டு செஞ்சேன். அம்மா அதெல்லாம் ரொம்ப ரசித்தாங்க. எதுக்கு உடலை வருத்திக்கிட்டு விடுங்க அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ரொம்ப, அம்மா என் மேலே தனிப்பட்ட அன்பு இதாக இருப்பாங்க. எத்தனை சீனியர் மினிஸ்டர் இருந்தாலும் என்னை கூப்பிட்டுருவாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க.
என்ன ராஜு வேணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட அம்மா பேசுறது பல பேருக்கு கோவத்தெல்லாம் ஏற்படுத்துமே. ஆமாம், எல்லா மினிஸ்டரும் நான் பொதுவாக என் மேலே சீனியர் மினிஸ்டருக்கே என் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன இப்படியெல்லாம் அவன் போகிறான், இப்போ அம்மா புக்கில் வந்துட்டான் குட் புக்கில் அப்படின்ட்டு. சில பேர் அவங்களால தாங்க முடியல, அதனால கூட அம்மாட்ட பொய்யான தகவல்லாம் சொன்னாங்க. அம்மா ஏற்றுக்கரல, அப்போ ஏற்றுக்கரல. அது குழு போட்டு அவங்களே கேட்டு ஏன் பண்ணியிருக்கு இந்த புத்தியெல்லான்னு கேட்டு ஓபிஎஸ்ஸே சத்தம் போட்டிருக்கேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எதுக்கு அவர் தான் வளர்ந்துட்டார், இவர் ஏன் இந்த பையன் இவரை போயிட்டு இது பண்ணுறாரு அப்படின்லாம். இது மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் பொதுவாக ஆமாம். அவங்க மறைவு சார், ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு இப்போ எல்லாம் இருக்காங்க. அது மறைவு எங்களுக்கு ரொம்ப பேர் இழப்பு. பொதுவாக எனக்கு ரொம்ப பேர் இழப்பு என்னை பொறுத்தளவு. அம்மா சொல்லியே விட்டாங்க, சொல்லி விட்டு கடைசியில் இது பண்ணுறேன் நான். அது என்னால் தாங்க முடியல. அதான் ராஜு, உங்களுக்கு எந்த சரியான துறையில் இந்த துறையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ சிறப்பாக கொண்டாந்துருக்கீங்க. எனக்கு நம்ம வந்து இந்த கல்வி இது பயிர்க்கடன் ரத்து பண்ணது, தேர்தல் நடத்தினது, கூட்டுறவு தேர்தல் நடத்தினது, அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த ஆட்சிக்கு இப்போ பாருங்கள், இவங்க 4 வருஷமாக ஆட்சியில் வந்ததுலேருந்து நடத்த முடியலையே. எங்கள் குழு, எங்களுடைய நிர்வாக குழுவையும் கலைச்சிட்டாங்க, அவங்களால நடத்த முடியல. ஆனால் நாங்கள் 2 முறை நடத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும், உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ரொம்ப பாதிப்பை சந்தித்த ஒரு விஷயம், ஆல்ரெடி சின்ன வயசில் நீங்கள் அப்பாவை இறந்துருக்கிறீங்க. என் பையன் இழந்தது. அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை. அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு குடும்பம் இருக்குது ராஜு, 2 பெண் பிள்ளை இருக்காங்க, 2 பெண் பிள்ளை இருக்காங்க, குடும்பம் இருக்கு. அம்மாவுக்கு யாரும் இருக்கா, உங்களை மாதிரி ஆளுங்க தான் இருக்கேன். இதெல்லாம் ஜீரணிச்சு நீ பொது வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு. நீங்கள் அப்போ அரசியலை விட்டே ஒதுங்கணும்லாம் நினச்சிங்க? ஒதுங்கணும்லாம் நினைக்கல, மனசு ரொம்ப சோர்வாக ரொம்ப. ஏன்னா பார்த்து வளர்த்த பிள்ளை. அவனை பெங்களூரில் விட்டு அவனை திரும்ப நான் தான் அமைச்சரானவனை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து வச்சேன். அந்த நான் அவனுக்கு வந்து 2 வீலரை காரு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் 2 வீலர் அவங்க அம்மா வாங்கி கேட்டான்னு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கூட நாள் கூட என் கூட வரேன்னு சொன்னார் நாமக்கலுக்கு. அந்த இதுக்கு ஆய்வுக்கு போகும்போது வர்றவன்ட விட்டுட்டு அம்மா வர்றாங்கப்பா, நீ அடுத்த தடவை வாங்கப்பா அப்படின்ட்டேன். ஆனால் அவர் பார்த்து ஏங்கினார், கடைசியாக பார்த்து ஏங்கினது அதுதான். என்னால் ஜேர்னிக்க என் பையனை தான் இழந்தது ரொம்ப என்னால் ஜேர்னிக்க முடியல. நான் இப்போ எல்லார் பிள்ளையும் நம்ம பிள்ளைய நினச்சிக்கிறோம். மன்னிக்கணும் சார், அந்த விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வழிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது குறித்து ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு வந்து ஆறுதலாக நீங்கள் சொன்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்களா, அதை இப்போ தெரியப்படுத்து. அதான் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு குடும்பம் இருக்குது ராஜு, அதை பாருங்க, பெரிய பொறுப்பு இருக்குது அமைச்சர், இதில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுக்கு குடும்பமே கிடையாது, நான் கல்யாணம் பண்ண எனக்கு யார் இருக்கா, உங்களை மாதிரி தான், நீங்கள் தான் எனக்கு பிள்ளைகள். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்கள்ல, அந்த பிள்ளைகளை நீங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக நினச்சிக்கோங்க. அது ஒரு இதாக இருந்துச்சு. அவருடைய மறைவு, அதற்கு பிறகு நீங்கள் தெய்வமாக நினச்ச ஜெயலலிதா அவர்களின் மறைவு, அதற்கு பிறகு கட்சியிலையும் நீங்கள் வந்து மறுபடியும் வாய்ப்பு கிடச்சி மறுபடியும் எம்எல்ஏவாகி அமைச்சராக ஆகிறீங்க. அந்த விஷயங்கள் அப்போ நீங்கள் செஞ்சது என்ன? அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு செல்லூர்ராஜ் அவர்கள் தெரியப்பட்டார். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டராக இருந்தார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களில் தெரியப்படுத்தார். அந்த எடப்பாடி பழனிசாமி பீரியடில் நடந்த விஷயங்கள், அதை பற்றியும் ஒரு வார்த்தை. எடப்பாடியில் அவர் எல்லாமே அம்மா மாதிரி ரொம்ப இது இல்லாமல் எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிளாக என்னென்ன செய்யணுமோ செய்யணும்னு கேட்டுக்குருவார், கேட்டுட்டு அது மாதிரி செயல்படும். அந்த தெர்மாக்கோலை விட்டுற முடியாது உங்கள்கிட்ட பேசும்போது. அது நான் போடலைங்க, அப்போ வந்து சித்திரத்தில் வருது, அது எல்லா இடத்துலையும் எல்லா ஊடகத்துலையும் சொல்லி சித்திரத்தில் வருது, தண்ணி பற்றாக்குறை வருது. 19 அடி தான் தண்ணி இருக்குது. 15 நாள் 20 நாளில் சித்திரத்தில் வருது. 10 லட்சம் மக்கள் கூடுவாங்க, வெயில் அடிக்குது, மழை பெய்கிற மாதிரி இல்லை, மக்கள் கூடுவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்படின்போது ஒரு ஆய்வு கூட்டம் அது அன்னைக்கு இருந்த கலெக்டர் நடத்தினார். அப்போ எல்லா துறையும் கூப்பிட்டு, அப்போ அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர் தான் செக்ரட்டரி என்ன சொன்னார், இங்கே இருக்கிற இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது ஃபாரினில், அதை நம்ம அங்கே நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து தொடங்கி வச்சிங்கன்னா சரியாக வரும். நாங்கள் போனோம், அன்னைக்கு இவர் தான் உதயகுமார் தான் இருந்தார். ஆனால் பட் அந்த ஆய்வு கூட்டத்துக்கு வந்திருந்தார். பட் அந்த ஆய்வு அந்த இதுக்கு வரல, அவர் நிகழ்ச்சிக்கு. நான் போயிருந்தேன், பார்த்தா காற்று அடித்து பறந்துருச்சு. அது என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் தான் கலெக்டரு.
அவர் சொல்கிறாரு, பிடபிள்யூடி முடியும் முதன்மை பொறியாளர் சொல்கிறாரு. அப்படின்போது நம்ம போய்த்தானே ஆகணும், நமக்கு தண்ணி தேவை அப்படின்ற அடிப்படையில் போனது. அது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அது உங்களை கிண்டல் பண்றதுக்கு மீம் பண்றதுக்கு இது பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பட் அது எதுவுமே எந்த அமைச்சரும் அவங்களா இண்டிவிஜுவலாக நான் என்னுடைய ஐடியாவை வந்து சொல்லி அது நடைமுறைப்படுத்த முடியாது. என் துறையில் கூட சொல்லலாம், அது செக்ரட்டரி அவங்கள வச்சு அதை முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் தான் செய்ய முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க சொன்னதுக்கண்டு நம்ம தொடங்க போகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பட் எனக்கு பாவம் ஒரு உலகம் பழி ஒரு உலகம். தொடர்ந்து மதுரையை சிட்னியா மாத்துவே அப்படின்னு உங்க பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்க முன் வச்சீங்க. நாங்கள் வந்த பிறகு தான் அந்த உயர்மட்டம் பறக்கும் பாலங்கள், அழகுமிகு கட்டடங்கள், இப்போ பெரியார் பேருந்து நிலையம், காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலும் மல்டி காம்ப்ளெக்ஸ், கார் நிறுத்துறது மீனாட்சி அம்மன் கோயில். அதே மாதிரி பெரியார் பேருந்து நிலையம் மல்டி காம்ப்ளெக்ஸ், கார் நிறுத்துறதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து கோவேண்டி நிலையத்திலேருந்து ஃபேர் பிளாக் சாலை போட்டிருக்கோம் நம்ம மகால் வரைக்கும். மகாலை அழகுமிகு மகாலாக மாற்றுறதுக்கு 2 கோடி அளவுக்கு உலகம் தானம் சாய்ந்த இது அமைச்சிருக்கோம், பூங்கா அமைச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் சில 50 லட்ச ரூபாய் புதுப்பித்தோம். 4 மாசு வீது 100 அடி சாலை பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த சாலையை போட்டிருக்கோம். புது மண்டபத்து பக்கத்தில் ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டணும். தமுக்கம் கலையரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலையரங்கம் கட்டியிருக்கோம், கொடிசி அரங்கம் மாதிரி. இப்படி எல்லாமே இது அது மையாட்டில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் விரைவுச்சாலைகள் இன்றைக்கி போக்குவரத்துக்கு தான் வசதியாக இருக்குது. 1296 கோடியில் முல்லை பெரியார் அணைக்கு இருந்து நேரடியாக தண்ணீர் இன்னும் 50-40 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாத அளவு அந்த சேர்த்துருக்கோம். மதுரையில் இருக்க பறக்கும்பாலம் 7 கிலோமீட்டர் மதுரை தல்லாகுளத்திலிருந்து ஊமச்சூளை வரைக்கும் பறக்கும் பாலம். சுற்றுச்சாலை உங்களுக்கு தெரியுங்க, பாண்டிகோயில் பக்கத்தில் அங்கே உத்தங்குடியிலேருந்து கப்பலூர் வரைக்கும் சுற்றுச்சாலை 4 வழிச்சாலை அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய எங்கள் ஆட்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுறோம். ஆமாம், அந்த இது பார்த்திங்கன்னா வைகாட்டின் இருபுறமும் பார்க் வசதி, நடைபாதை இதெல்லாம் வச்சு அது ஒரு அங்கே இது மாதிரி ஈவினிங் இது ஹோட்டல் இது மாதிரி நடத்துகிற மாதிரிலாம் செஞ்சோம். அது நாங்கள் இருந்திருந்தோன்னா முழுமைப்பட்டிருக்கோம். இப்போ என்ன அவங்க செய்ய முடியாமல் இன்னும் செய்யாமல் இருக்காங்க. அதற்கு பிறகு ஆட்சி கட்டில் மறுபடியும் 2020 அப்போ இது இந்த மாதிரி சாதாரணமாக இருந்தது. மதுரை வந்து ரொம்ப பேசப்படாமல் இப்போவும் நாங்கள் இங்கே உருவாக்குனது தான். இப்போ தெப்பக்குளத்தில் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் நிறையாவது மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைச்சி காமிச்சிருக்கோம். 40 இன்றைக்கி 6 வருஷமாக 6-7 வருஷமாக நிறைந்துட்டு இருக்கு. ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா நிறைஞ்சிரும். ஆக இந்த மாதிரி மதுரையை அழகுபடுத்திருக்கோம். எதுவுமே சிட்னி இதாக மெல்பர்னாக மாறுறது வந்துங்க எடுத்த உடனே மாறாது, படிப்படியாக தான். நீங்கள் எம்எல்ஏவா ஜெயலலிதா அவர்கள் உங்களை புகழ்ந்தது இல்லை அவங்க பாராட்டினது ரசிச்சதெல்லாம் சொன்னீங்க. கலைஞர் அவர்கள் என்ன பண்ணார் சார்? அது மட்டும் ஒன்று. கலைஞரோட எனக்கு டிராவல் தெரியும். கலைஞரோட இருக்கும்போது நான் அவர் சுகமில்லமாக இருந்தார், அதனால வரல. ஓகே, 50 வருஷ அரசியலில் நீங்கள் ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற இடம் இது தம்பி, எனக்கு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது? என்னை பொறுத்தளவுக்கு திரும்பி பார்க்குற என்னுடைய இயக்கத்தில் நாம் ஒரு தொண்டனாக இருக்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக பாட்டான் ஒரு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட வாரிசு அரசியல் இல்லாத ஒரு இயக்கமாக அதிமுக பயணிப்பதே எனக்கு ஒரு பெருமையாக கருதுனேன். வாரிசு அரசியல் சொன்னோன்னே மதுரை ஜல்லிக்கட்டில் இன்பநிதி அவர்கள் அமர்ந்திருந்து அமைச்சர் கலெக்டரே எந்திரிக்கிறாங்க. அவர் இன்ப நீதியில் அவர் சாப்பிட்ட பிஸ்கட் அவர் தொடையில் விழுந்துருக்குன்னு அதை போய் ஒரு அமைச்சர் தொடச்சி விடுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்க அமைச்சர் கெத்தா உட்காந்துருக்காரு. என்ன நீங்கள் ஏதோ புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், பக்கத்தில் பிடிஆர் உட்காந்துருக்காரு, கெத்தா உட்காந்துருக்காரு. இவர் மூர்த்தி எந்திரிச்சின்னு தொடச்சி விடுறாரு. இது அடுத்த துண்டு போடுற மாதிரி. இதெல்லாம் ஒரு அரசியலே இல்லை, இதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது. இது நாகரிகமற்ற அரசியல். இது உங்கள் கனவு என்ன சார் அரசியலில்? என்னுடைய கனவு மக்கள் பணியில் உங்கள் இன்னும் என்ன செய்யணும்? என்னுடைய கனவு என்னென்னா புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையணும். மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள் கொடுத்ததும் நல்ல பல திட்டங்கள் வந்ததும் எங்களுடைய காலத்தில் 69% இடஒதுக்கீடு கொடுத்ததும் அதிமுக ஆட்சி தான். 50% இடஒதுக்கீடு கொடுத்தவரும் புரட்சித் தலைவர் தான். அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது தான் நான் எடப்பாடியார். ஆக இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு ஓலை குடிசைக்கு ஒரு மின் விளக்கு கொடுத்தவர் எங்கள் அம்மா புரட்சித் தலைவர். 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தவர் எங்கள் அம்மா. ஆக எல்லா மக்களும் பசியார உண்ணணுன்றக்க விலையில் அரிசி திட்டம் கொண்டாங்க.
எந்த நாட்டில் ₹1 ஒரு இட்லி, ₹3 தயிர் சாதம், ₹5 சாம்பார் சாதம், அம்மா உணவு சாம்பார் சாதம்னு சொல்லி அம்மா உணவும் கொண்டு வந்தாங்க. எந்த நாட்டில் எல்லாமே பின்பற்றினாங்க. இந்த மாதிரி ஏழைகளுக்காகவே கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதே மாதிரி எங்கள் ஆட்சி காலத்தில் கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்கோம், பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்கோம், தலைவரும் ரத்து பண்ணியிருக்காரு, எடப்பாடியாரும் ரத்து பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு. விலையில்லா மின்சாரம் கொடுத்துருக்காருங்க தலைவர் விவசாயிகளுக்கு. ஆக எங்கள் ஆட்சி என்பது இந்த அதிமுக ட்ராவல் பண்ணுறது எங்களுடையது. இந்த ஆட்சி வந்தால் ஏழைகளுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுக்கும். நீங்கள் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும். அமைதி பூங்கா மீண்டும் தமிழகம் வரும். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். காந்தியடிகள் சொன்ன மாதிரி 12 மணிக்கு கூட பெண்கள் அவங்க பாட்டுக்கு நடந்து போகலாம், எந்த ஒரு இதுவும் அச்சுறுத்தல் இல்லாமல் நடக்கலாம் என்ற நிலையை உருவாக்கணும்னா எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வாழ்க்கை பயணம் குறித்து ரொம்ப நீண்ட ஒரு நேர்காணலாக பல பக்கங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் அன்பையும் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி. உங்கள் மூலமாக உங்களுடைய யூடியூப் நேயர்களுக்கும் உலக மக்களையும் பார்க்குற ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. மதுரை மண்ணுக்கு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மதுரையை பற்றி கேட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். மேலும் மேலும் உழைப்பாலும் நீங்கள் நல்ல மக்களை கவர்ந்து மேலும் பெரிய சேனல்கள் உருவாக வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.